நமः அஸ்மத்குருभ्यो நமः அஸ்மத்சர்வகுருभ्यो நமः ஸ்ரீமதே ராமானுஜாய நமः ஸ்ரீமத்தாசரதை மகாகுரவே நமः. நீலாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசர சிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாக்ருத்த புக்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு தெருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரம் மாலே மணிவண்ணான்னு சொல்லக்கூடிய பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். என்ன அப்படின்னா, இந்த நோன்பு நோற்றத்துக்கான முக்கியமான கட்டம். இவன் நோன்பு நோக்க போகிறா, நோன்பு நோக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு இன்றைக்கி நோன்பு நோக்க போகிறா, இன்னையோட முடிக்க போகிறா. ஆச்சரியமாக முதல்ல ஒரு 5 பாசுரங்களாலே 5 நிலைகளை பார்த்தோம். அப்புறம் 10 பாசுரங்களால் 10 பெண் பிள்ளைகளை எழுப்புறதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5 பாசுரங்களால் உற்றார் உறவுன்னு சொல்லக்கூடியது, அவர்களை எழுப்பினான்னு பார்த்தோம். மாமனார் மாமியார், அதுமாதிரி மச்சினர், அதுமாதிரி அவளை எழுப்பினான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 21வது பாசுரத்துலேருந்து எம்பெருமானை ஆராதனை பண்ணுறான். ஒரு 3 பாசுரத்தினாலே தாயாரை எழுப்பினா, திருவே துவிழான்னு எழுப்பினா. அதுக்கப்புறம் என்னன்னா எம்பெருமானை போற்றி வணங்குறான். சொல்கிறான் என்ன, ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப அப்படின்ற பாசுரத்தினாலே ஊற்றமுடையாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இந்த ஒரு வார்த்தையே நம்ம இந்த 5 நிலைகளும் வந்துடுதுன்னு பார்த்தோம். ஊற்றமுடையாய் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான், வைகுண்ட இருக்கிற எம்பெருமான். ஊற்றமுடையாய் உலகினில் தோற்றமாய், உலகினில் அவதாரமாக வந்திருக்கிறவன். தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா விபவம் அர்ச்சை அந்தரியாமி. சுடரேன்றது அந்தரியாமி சொல்கிறது. இப்படி 5 நிலைகளையும் ஒரே ஒரு இதில் சொல்லிட்டா. சுடரே இப்படிப்பட்டவனே அப்படின்னு அவனை போற்றா. அதுக்கப்புறம் அங்கன்மான் ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாயின்னு சொல்லி நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பால் போல் வந்து தலைப்பேதும், உன்னோட திருவடியில் சேர்த்தோம். எப்படின்னா எப்படிப்பட்டவன் நீ, எல்லா அரசர்களும் உன்னுடைய காலில் இருக்கக்கூடிய ராட்சசர்கள் இவங்க தேவதர்கள் எல்லாருமே உன் காலில் விழக்கூடியவா. அதனால தான் அவனுக்கு தேவாதி தேவன்னு பேர் பார்த்தோம், இமையோர் தலைவன்னு பார்த்தோம். அப்படிப்பட்டவனே எல்லாரும் உன்னோட திருவடியில் உட்காந்துட்டுருக்கா, அப்படி நாங்கள் எங்களுடைய தலை பெய்தோம் அப்படின்றா. அதுக்கடுத்து அங்கன்மான் ஞானத்து அரசர் அப்படின்ற பாசுரத்தினால் என்ன சொன்னால், அங்கன்மான் அரசர் சொன்னால். அதுக்கப்புறம் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்க. எப்படின்னா நீ அந்த கண் திறந்து பார்த்துட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, நீ கிளம்பி வா அப்படின்றா. எப்படி நான் சிங்கம் போல கிளம்பி வா அப்படின்னு நிருசிம்மாவதாரத்தை சொல்லி என்ன சொன்னாங்க, கம்பீரமாக நீ வெளியே வர வேண்டும் அப்படின்னா. அதுக்கடுத்து அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, நீ இவனை போற்றி போற்றி சொல்லி அப்படி இப்படிப்பட்டவனே உன்னுடைய திருவடிகளை நாம் சரணடைகிறோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா என்ன 25வது பரிசில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்துன்னு கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி எப்படிப்பட்ட எம்பெருமானே கண்ணனே. நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னால் பரம்பொருளேன்னு ஆரம்பித்தா. 21வது ஏற்றக்கலங்கள் எதிர் பொங்கி மீதெல்லாம் பரம்பொருளேன்னு ஆரம்பித்து கடைசியில் என்ன சொன்னா, இவன் யாருமே இல்லை, நீ தான் கண்ணன் தான், இங்கே பிறந்த இங்கே வளர்ந்த இங்கே இருந்த எங்கள் கூடயே இருக்கக்கூடியவன் நீ, உன்னை நாங்கள் வணங்குகிறோம். அப்படி எங்கேயோ போய் தேட வேண்டாம், பெருமாளை நம்மக்கிட்டேயே இருக்கான்ற மாதிரி பக்கத்திலே இருக்கான்ற கிருஷ்ணனை நம்ம ஸ்மரிச்சிண்டான்னு பார்க்குறோம் அந்த பாசுரத்தினாலே. இப்படி 5 பாசுரங்களால் 5 எல்லா பெருமாளையும் வணங்கினாள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பாசுரத்தினாலே மாலே மணிவண்ணா, முதல்ல வார்த்தையை அந்த மாலே பார்த்தோம். போன பாசுரத்தில் பார்த்தோம் நெடுமாலே அப்படின்னா. இந்த மாலே அப்படின்னா ரொம்ப வாத்சல்யம் இருக்கக்கூடிய பெருமாள். பெருமாளுக்கு வாத்சல்யம்ன்றது எப்படின்னா, அடியார்களுக்காக காத்திருக்கானா எம்பெருமான். ஒரு பக்தன் இருக்கான், அவன் தன்னை நம்பிக்கிட்டு இருக்கான், என்னன்னா மாமேகம் சரணம் பிரஜான்னு என் காலில் ஊழ்ந்துருக்கான் அப்படின்னா அவனை காப்பாற்றுறது தான் என்னோடய வேலை, வேறு இல்லவே இல்லை. என்ன பெருமாளுடைய மொத்த விசேஷத்தையும் 2 வரியில் சொல்லலாம். என்ன துஷ்ட சிக்ஷனை சிஷ்ட ரக்ஷனை இல்லையா. சிஷ்ட ரக்ஷனை பிரதானம், அதுக்கு என்னென்னா துஷ்ட சிக்ஷனை. அவளுக்கு யாராவது அபகாரம் பண்ணுறவா இருந்தானா அவளை சிக்ஷிச்சுட்டு சிஷ்யர்களை ரட்சிக்கணும், அதுதான் அவனோட வேலை. அப்போ என்னன்னா அவனுக்கு வாத்சல்யம் வேணும். அந்த வாத்சல்யம் இருக்கக்கூடியவனே மாலே நெடுமாலே, ஏன்னா பரலோகத்தில் இருக்கக்கூடிய மாலே அப்படின்னு. இந்த இடத்துல மாலே அப்படின்றது மாலே மணிவண்ணா. இந்த மாலேன்றது என்னென்னா அதனால திருமால்னு சொல்லுவான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமால் கோயிலுக்கு போகிறேன், பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், திருமால் கோயில். அந்த மாலேன்றது ரொம்ப விசேஷம், எம்பெருமானுடைய வாத்சல்ய குணத்தை காட்டக்கூடியது. எப்படி காட்டுது இவனுக்கு என்ன இப்படி ஒரு வாத்சல்யம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நரசிம்மாவதாரத்தில் ஒருத்தருக்காக வந்தான்னு பார்த்தோம் இல்லையா. ஒருத்தருக்காக ஒரு முகூர்த்த காலத்தில் அவதாரம் பண்ணினான்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லை, ஒரு பக்தன் பட்டாச்சாரி, என்ன மாதிரி ஒரு பட்டாச்சாரி கோயிலில் பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாண வயசில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம்
இப்போ கல்யாணம்னா என்ன, இந்த பட்டாச்சாரிகள்லாம் என்ன யாசிக்கிறது தான். அடியன் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், அடியன் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன்னா தெரிஞ்சவா பெரியவா ஆன்றோர் சான்றோர் இவாள் என்ன பண்ணணும், அதை முடிஞ்சு அவளால் முடிஞ்சு கொடுத்துட்டுருப்பா. இப்போ எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கா அது போல் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் ஏதாவது திரவியங்கள் ஏதாவது முடிஞ்சால் கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கா. எல்லாருக்கும் ஊர் ஃபுல்லாக தெரியுது இவன் வந்து பொண்ணு வச்சுருக்கான், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கான், அதுக்கு பைசா தேவைப்படுறதுன்னு வச்சுருக்கான் இல்லையா. இப்போ இந்த கட்டத்தில் என்ன பண்ணுறான்னா பெருமாள் இவனை சோதிக்கிறார். பெருமாள் என்ன பண்ணுவார், எப்பயுமே சோதிப்பார். அந்த சோதனையோட முடிவில் பிராப்தத்தை கொடுப்பார் இல்லையா. இப்போ அதை சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்னா எல்லாருக்குமே இந்த ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் இந்த 7 நாடு சனின்னு வரும் இல்லையா. இப்போ எனக்கு 7 நாடு சனி எப்படின்னா, இந்த 7 நாடு சனி 3 விதமாக பிடிக்கும். 2.5 இதுதான் பிடிக்கும். ஒரு கட்டத்தில் 7 நாடு சனி, ஒரு 2.5 வருஷத்துக்கு உனக்கு 7 நாடு சனி, கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோ அப்படின்வா. அப்போ அந்த 2.5 வருஷம் பிடிக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம், அதுக்கப்புறம் 2 வருஷம் இல்லையா. இப்போ உனக்கு 7 நாடு சனி ஆரம்பிக்கணும். சனீஸ்வரன் அங்கேருந்து கிளம்புறான், தேவலோகத்துலேருந்து சனீஸ்வரன் கிளம்புறான் பிடிக்கிறதுக்காக. வந்துட்டு இருக்கும்போது எதில் கிருஷ்ணன் வரான். ஏன் சிவன் நாராயணாவே வந்திருக்கலாம் இல்லை, இல்லை கிருஷ்ணனாக வரான். ஏன்னா கிருஷ்ணனுக்கு தான் வாத்சல்யம் ஜாஸ்தி இல்லையா. கிருஷ்ணனாக வந்து என்ன பண்ணுறான்னா சனீஸ்வரன் கிட்ட கேட்குறான், எங்கே போகிற அப்படின்றான். இல்லை இது மாதிரி அந்த பட்டாச்சார் இருக்காரோன்னு, அவருக்கு 7 ஆரம்பிக்கிறது, இப்போ போய் பிடிக்கணும், என்னோடய வேலை அப்படின்றாரான். இப்போது இன்னாருக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சனி பிடிக்கணும், இல்லை இந்த மாதிரியான சுக்கிரதசை வரணுன்றதுலாம் யார் நிர்ணயம் பண்ணுறான்னா எம்பெருமான் தான் நிர்ணயம் பண்ணுறான். நிர்ணயம் பண்ணி என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து அவாவா காரணமாக இருக்கக்கூடிய அவாவா கிட்ட அந்த இது கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அவாகிட்ட காரியம் ஆனா கூட இவன் போய் கேட்குறான். ஒரு கம்பெனி இருக்குது, கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட் இருக்கான். இப்போது இந்த ஓனர் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலான்னு இருக்கும், அதுக்கு எனக்கு இவ்வளோ பைசா தேவை, இல்லை நீ பைசா கொடுத்துருன்னு கேட்க மாட்டான், நீ பைசா கொடுத்துருன்னு சொல்ல மாட்டான். உங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ பைசா இருக்குது, அந்த பைசா எதுக்கு வச்சுட்டுருக்க, அது போக என்ன பைசா இருக்குது, அதுக்கு என்ன தேவைப்படுது, இல்லை இவ்வளோ போகாத இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதா, அதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் விசாரித்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவாளை கன்சல்ட் பண்ணுறான், அவகிட்ட கேட்டு தான் பண்ணுறான் இல்லையா. அதுபோல் என்ன பண்ணுறான்னா அந்த சனீஸ்வரன்கிட்ட அதுக்குண்டான விசேஷணத்தை கொடுத்துட்டு அதை பண்ண சொல்லிவிட்டு அதை மாற்றணுன்னா கூட அவங்ககிட்ட போய் கேட்கணும். அதான் பெருமாளோடைய வாத்சல்யம். ஏன்னா நான் தான் அப்படின்றது இல்லாமல் என்ன சொன்னால் அந்த வாத்சல்யத்துக்கு வந்து இவங்ககிட்ட கேட்குறான் சனீஸ்வரன்கிட்ட, இல்லை இது மாதிரி பிடிக்க போகிற அப்படின்னா, இல்லை அவன் என்னுடைய பக்தன், பரம பக்தன், அவ்வளோ நாள் அவன் தாங்க மாட்டான், 2.5 வருஷம்ன்ற மொத்தம் 7 வருஷம்ன்ற, அந்த 7 வருஷம் அவனால் தாங்க முடியாது, அதை கொஞ்சம் சுருக்கி போய் அப்படின்னா. அது 7 நாள் சரினா இப்படி தான் இந்த மாதிரி தான் இருக்கணும், பண்ணி ஆகணும்னா எனக்காக பண்ணிக்கோயேன். பெருமாள் சனீஸ்வரன்கிட்ட கேட்குறான், பண்ணிக்கோயேன் அப்படின்ட்டான். சரின்னு பார்க்குறான். சரி 7 வருஷம் முடியாது, சரி 7 மாதமாக சுருக்கிறேன், ஒரு 7 மாதம் அவனை பார்த்துக்க, சனி ஒரே ஸ்ட்ரைட்டாக 7 மாதம் முடிச்சிடுறான் ஸ்ட்ரைட்டாக, இனிமேல் அவனுக்கு பிரச்சனை கிடையாதுன்றான். ஐயோ இல்லை அதுவும் அவனால் முடியாது. எப்படி ஆண்டாள் என்ன சொன்னால், முதல்ல ஆரம்பத்தில் அவதாரிக்கையில் எம்பெருமான் ஒன்றை நான் வந்து சேர்றதுக்கு என்ன பண்ணணும்னா கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இந்த யோகாபியாசங்கள் பண்ணி என்னை வந்து அடையலாம் அப்படின்றான். அதெல்லாம் என்னோட பசங்களுக்கு முடியாது, அதுவும் முக்கியமாக கலியுகத்தில் முடியவே முடியாது. வேறு என்ன பண்ணணும், யாக யஜ்ஞங்கள் பண்ண சொல்லு, நல்ல அவிஷு நிறைய இது திரவியங்கள்லாம் சேர்த்தேன்னா நான் மகிழ்வேன், அந்த மகிழ்ச்சினால அவளுக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்னா. யாக யஜ்ஞங்கள்லாம் கூட பண்ண முடியாது அவளால். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போது ஆராதனைகள் பண்ண சொல்லு, பெரிய பெரிய ஆராதனைகள்லாம் பண்ணி பெரிய பெரிய பூஜைகள் ஆராதனைகள்லாம் பண்ண சொல்லுனா, அதுவும் அவளால் முடியாது. என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சரி ஒன்று பண்ணு, கடைசி பட்சமாக என்னுடைய நாம சங்கீர்த்தனா சொல்லு, சொன்னால் போதும் நான் அவனுக்கு மோட்சம் கொடுக்குறேன்னா. அதனால தான் ஆண்டாள் வந்து நம்மக்கிட்ட சொன்னான். அதனால் பெருமாள் என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரா, 7 மாதம் கூட அவனால் பொறுக்க முடியாது, வேணால் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்ட்டான். இவன் என்ன பண்ணான், சரி 7 மாதம் முடியல, சரி 7.5 வாரம் பிடிக்கிறேன் அப்படின்ட்டான். 7 வாரம் 7 பிடிச்சாகணும் இல்லையா, அதனால தான் 7 இதாக பேசுகிறாங்க, வந்துட்டான்டா 7 அதனால் நம்ம தொந்தரவு கொடுக்கறதுக்காக வரக்கூடியது. அதனால் சரி 7 வாரம் பிடிக்கிறேன்னா, 7 வாரமும் அவனால் முடியாது. சரி 7.5 நாள், 7 நாள் ஒரு அரை நாள், 7 நாள் பிடிக்கிறேன் நான், அது கூட முடியாதுன்ட்டார் பெருமாள். அது கூட அவனால் தாங்க முடியாதுன்னா, பெருமாள் இந்த மாலைன்றதுக்கு என்னென்னா அவனுடைய வாத்சல்யம், அது கூட முடியாதுண்ணா. குறைஞ்சபட்சம் 7.5 மணி நேரம் வேணால் நான் பிடிக்கிறேன், அது கம்மியாக முடியாது. 7 நிமிஷம் 7 செகண்ட்லாம் பிடிக்க முடியாது, ஒரு குறைஞ்சபட்சமாவது. ஏன்னா அந்த பிடிச்சா கூட அதனுடைய அந்த சக்தின்றது அந்த நேரத்தில் முடிஞ்சிடும். என்ன சொல்கிறாருன்னா 7 மணி நேரம் வேணால் நான் பிடிக்கிறேன் அப்படின்னா, பெருமாள் சரி ஓகே 7 மணி நேரம் பிடிச்சிக்கோண்ணா. அப்போ சொல்கிறாரு இவர் சனி பகவான் சொல்கிறார், 7 மணி நேரம் நான் பிடிச்சா கூட அந்த 7 வருஷத்துக்கான அந்த கஷ்டம் அது இருக்கும் இல்லையா. கஷ்டப்பட்டா அவனுங்க எப்படி 7 வருஷமாக கஷ்டப்பட வேண்டாம், 7 மணி நேரம் கஷ்டப்படலாம் அப்படின்னா. நமக்கு 7 நாள் நேரம் கீழே விழும், அடிப்படும், தலையில் அடிப்படும், உடம்பு சரியில்லாமல் ஏதாவது மூச்சு வாங்க ஏதாவது இருக்கும் இல்லையா. இது மாதிரி இல்லாமல் என்ன பண்ணேன்னா
இவர் பட்டாச்சாரி கோயிலில் பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். ஆராதனை பண்ணிட்டு போது என்னென்னா ஏதோ ஒரு உற்சவத்தில் பெருமாள் வீதி புறப்பாடு, பெருமாள் ஏழ்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது பெருமாள் ஏழ்றார், நல்லா வீதி புறப்பாடு போயிட்டு வந்துடுறா. நம்ம மாட வீதி போயிட்டு எல்லாம் தேங்காய் எங்கெல்லாம் உடச்சி பெருமாளுகள்லாம் இது பண்ணி அதில் ஒவ்வொருத்தர் ஆற்றுக்கு வந்து ஆராதனை பண்ணி இந்த புறப்பாடில் ஒரு விசேஷம் தெரியும். ஒன்றும் எல்லோரும் நம்ம பெருமாள் வந்து சேவிக்கிறோம், அதே பெருமாள் தான் உள்ளே வந்து சேவிக்கிறோம், சன்னதியில் வந்து சேவிக்கிறோம், மூலவரோடு சேவிக்கிறோம் இல்லையா. இந்த பெருமாள் உற்சவரை நம்ம வெளியில் சேவிக்கிறதான விசேஷம் என்ன அப்படின்னா, அவன் நம்மளை தேடின்னு வரான். இதே சன்னதி தெருவில் எத்தனை பேர் இருக்கா? எல்லாரும் கோயிலுக்கு வராளா? எல்லாரும் எல்லா நாளும் வராளா? இல்லையா. அவளோட நிர்பந்தமோ கஷ்டமோ இல்லை பிடிச்சிருக்கோ பிடிக்காதோ ஏதோ ஒரு காரணம் என்ன பண்ணுறான்னா எப்பயாவது ஒரு நாள் வரா. என் பக்தன் நான் வந்து பார்க்குறேன், நீ என்ன பார்க்கலனாலும் அதான் மாலே, நீ வரலனாலும் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்றான். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொன்னால், இது சொன்னேன் இந்த கோயிலை சுற்றி ஏன் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா அது சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. என்னென்னா, இந்த கோவில் கோபுரத்தில் இல்லை கோவில் விமானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பி என்ன பண்ணோன்னா, இடி வந்ததுன்னா கூட ஒரு சரௌண்டிங் ஏரியா ஒரு 50 மீட்டருக்கு அந்த இடி தாக்காது, அது இழுத்துடும். இது சயின்டிஃபிக் ரீசன். ரெண்டாவது, எம்பெருமான் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இங்கே கெட்டது வராது. போன மாதத்தில் சொன்னேன், எம்பெருமானோட க்ஷேத்திரமாக இருந்தால் அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கணும், அங்கே போய் உபநயனம் பண்ணிக்கணும். எதனால் என்ன, எம்பெருமானோட அனுகிரகத்தோடு பண்ணிக்கணும் அப்படின்னு. அதுபோல் என்ன, இந்த கோயில் வந்து அவ்வளோ விசேஷமானது இல்லையா. அப்போ இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ துர்தேவதையோ ராட்சசர்களோ இல்லாத ஏதாவது கஷ்ட கெட்டதோ இல்லை களியே வந்து உட்காந்துருக்காங்க தெரியாதுல்ல. அப்போ இந்த பெருமாள் புறப்பாடு என்ன பண்ணுறதுனா ஒரு சுற்றி வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விக்னங்களையும் விளக்கிறது. அதனால் விசேஷம். அதனால் பெருமாளுக்கு முன்னாடி விஸ்வக்ஷேனர் வரார். விஸ்வக்ஷேனர் தான் விக்னங்களுக்கெல்லாம் அதிபதி. நம்ம சொல்லலாம், சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாய சர்வ விக்னோபசாந்தையே. விக்னம், இந்த விக்னத்தை விளக்கக்கூடியவன் யார் அப்படின்னா விஸ்வக்ஷேனர். விஸ்வக்ஷேனர். அதனால முதல்ல விஸ்வக்ஷேன ஆராதனை பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் பெருமாள் புறப்பாடு விஸ்வக்ஷேனர் போயிட்டு வருவார். அப்புறம் சக்கத்தாழ போயிட்டு வருவார். அதுக்கப்புறம் தான் பெருமாளையும் கிளம்புவார் அப்படியே. அப்போ அந்த இடம் ஃபுல்லாக என்ன ஆகுது, பிரம்மோற்சவத்தில் எல்லா இடங்கள்லையும் ஆனால் சுபீட்சமாக இருக்கக்கூடியது. அந்த சுபீட்சம் என்ன பண்ணால் நமக்கு நல்லது கொடுக்கக்கூடியது அப்படி இருக்கு இல்லையா. அப்போ அந்த புறப்பாடுன்றது அவ்வளோ விசேஷம். பெருமாள் முதல்ல வெள்ள சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் கோபுர சேவன் கருட வாகனத்தில் கோபுர சேவை ரொம்ப விசேஷம். ஆனால் பெருமாள் வெள்ள சேவிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, வெள்ள பெருமாள் ஏறினதுக்கப்புறம் ஊர் மனுஷா யாரும் கோயிலுக்குள்ளே வரமாட்டான். பார்த்துருக்கீங்களா? பெருமாள் உற்சவர் வெள்ளை ஏறிட்டார்னா மூலவருக்கு பிராதானியம் இல்லை, உற்சவருக்கு பிராதானியம். இந்த உற்சவருக்கு எப்போ பிராதானியம்னா மூலவர்கிட்ட இருக்கும்போது பிராதானியம். இதுக்கு அதுக்கு இதுன்ற மாதிரி. அதனால் வெள்ள புறப்பாடு ஆகும்போது முக்கியமாக பெருமாள் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஊர்க்காரால் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா ஊர்காலம் வந்து செய்ய முடியாது. ஏன்னா வெளிலேருந்து யாராவது ஒரு வாசல் பெருமாளை சேவிச்சுட்டு போடலாம், வாசலில் போகும்போது திரும்ப போது பெருமாளை சேவிச்சுட்டு போடலாம், வெயிட் பண்ணி சேவிச்சுட்டு போவோம், அந்த மாதிரி இருப்பாள். அந்த மாதிரி சேவிக்கலாமே தவிர ஊர்காராக சேவிக்க மாட்டான். என்ன காரணம் தான். அப்போ அந்த புறப்பாடுன்னு ரொம்ப விசேஷம். அந்த புறப்பாடுக்கு இந்த பட்டாச்சாரி கிளம்பிட்டுருக்கார். கிளம்பி எல்லாம் மாட வீதியெல்லாம் போய் சுற்றி முடிச்சுட்டு எல்லாம் வந்து இறக்கி வைக்கிறார். இறக்கி வைக்கும்போது பார்த்தா இறக்கி பூலாம் களைஞ்சி, இந்த இவாள் பட்டாச்சாரிக்கு உண்டான வேலை இருக்கு இல்லையா, ஏகாந்தமாக பண்ண வேண்டிய சில விஷயங்கள், பூ களைஞ்சி அந்த இதெல்லாம் ஆபரணங்கள்லாம் களைஞ்சி பெருமாள் வேறு வஸ்திரம் சாதி பண்ணல. களையும் போது பார்த்தா திடீர்னு ஒரு காசு மாலை காணும். இந்த பட்டாச்சாரி திடீர்னு பயந்துட்டார், ஐயோ காசு மாலை காணுமே அப்படின்னு. குடுன்னு கூப்பிட்டு இன்னொரு பட்டர் கிட்டப்பா காசு மாலை காணும்பா அப்படின்றார். ஐயோ காசு மாலை காலமா அப்படின்னு சொல்லி இவர் என்ன தர்மகர்த்தா அப்படி சொல்கிறார். தர்மகர்த்தா ஐயோ காசு மாலை எங்கே போச்சு அப்படின்றார். தெரியல சுவாமி, பொறுப்பாடாக உள்ள ஒரு வரைக்கும் இருந்தது நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் காணும் அப்படின்றார். இல்லை உனக்கு தான் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா, அது உனக்கு திரவியம் தேவைப்படுறது. திரவியம்னா பொருளாகவும் பணமாகவும் எல்லாம் செய்தது திரவியம். உனக்கு தான் திரவியம் தேவைப்படுறது. அந்த திரவியத்துக்காக தான் நீ எடுத்திருப்ப இல்லையா. இல்லை போகிறதுக்கான காரணமே இல்லையா. உள்ள வரைக்கும் இதுக்கு பொறுப்பாடாக உள்ளே வந்திருக்கு. உள்ள வரைக்கும் காசு மாலை நாங்களும் பார்த்துருக்கோம் இருந்தது. உள்ளே வந்ததுக்கப்புறம் இல்லைனா நீ தான் எடுத்துருக்கணும். அதெல்லாம் பண்ணானா சரி ராஜா கிட்ட போய் சொல்லிட்டான் இது போலன்னு. ராஜா என்ன பண்ணான்னு கூப்பிட்டு சிறைச்சாலை காராகிரகம் அப்படின்னு ஜெயிலில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டான். இந்த உட்கார வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு பட்டரை கூப்பிட்டு இந்த சுவாமி இந்த கலைஞ்சிகள் எல்லாத்துக்கும் பெருமாள் உள்ள பண்ணி வைங்க அப்படின்னு எல்லாம் கலைஞ்சிக்கிழிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, இந்த கீழே பெருமாளுக்கு நம்ம உற்சவத்துக்கு புறப்பாடு போகும்போது என்ன பண்ணுறோம்னா இந்த புஷ்பம் கொடுப்போம், பழம் கொடுப்போம், அதெல்லாம் கொடுப்போம் இல்லையா. பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறதுக்கு பழம் கொடுப்போம், தேங்காய் கொடுக்குறோம், ஒரு தேங்காய் உடச்சி ஒரு மூடி கொடுக்கும், இல்லை பழம் எடுத்து பாதி எடுத்து கொடுக்குறோம், இல்லை புஷ்பம் கொடுத்தா புஷ்பம் திருவடியில் சேர்க்குறோம். இதெல்லாம் என்ன இல்லையா. அதுக்கு நடுவில் அந்த காசு மாலை பூந்துட்டு இவர் தேடுறா, இவர் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா உள்ளுக்குள்ளே பூந்துட்டு எங்கே ஒரு தேங்காய் வச்சுக்கோங்க, தேங்காய்க்குள்ளே போயிடுது, அது மேலே இன்னொரு பழம் இருந்துருது, அது மேலே ஒரு பூ இருந்தது, நமக்கு தெரியல இல்லையா. இது எதனால் நடக்கிறது, இவனோட 7 நாள் சனி, அதனால் நடக்கிறது. அது என்ன பண்ணுறான், அந்த பட்டாச்சாரி பார்க்குறாரு. பார்த்துட்டு ரெண்டாவது பட்டாச்சாரி பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அடா காசு மாலை இங்கேயே இருக்குது, நம்ம திருடிட்டான்னு நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் டக்குன்னு எடுத்து போய் தர்மகர்த்தா அப்படின்னு சுவாமி இங்கே தான் இருக்குது,
உள்ளே எதுவும் மாட்டிட்டு போட்டிருக்கு, அதனால் நமக்கும் தெரில. இப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அந்த தேங்காய்லாம் எடுத்து வைக்கும்போது கிடச்சிருக்கு அப்படின்றார். உடனே தர்மகர்த்தா என்ன பண்ணுறார், ஆஹா கரெக்டு, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏதோ அந்த 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 நேரத்தில் அவருக்கு தேவைப்படுறதுனால அவர் எடுத்துருப்பாரு, நம்ம ஒரு சந்தேகப்பட்டோம், தப்பு அது. அதனால் பண்ண நேரம் ராஜா கிட்ட போய் இல்லை இந்த மாதிரி கிடச்சிருக்கு, அது அங்கேயே இருந்தது போட்டு நாங்கள் சரியாக கவனிக்கலைன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர் ரிலீஸ் பண்ணுங்கப்பா, அவரை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா அவர் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இவருக்கு ரொம்ப கஷ்டம் என்னென்னா, எம்பெருமானுக்காகவே இப்போ இந்த கட்டம் எல்லாருக்கிட்டையும் வர கட்டம், எல்லா ராத்துலேயும் எல்லா மனுஷாளுக்கும் வரக்கூடிய கட்டம். எம்பெருமானே நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எல்லாம் எல்லார்கிட்டையும் இருக்கு இல்லையா, ஒருத்தர் விடாமல் எல்லாரும் என்ன நினைக்கிறோம், உனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கேன், என்னெல்லாம் பூஜை புனஸ்காரம், இல்லை பெருமாளுக்கு எவ்வளோ கோயிலுக்கு வந்து மாலையாக தொடுத்து கொடுத்து எல்லாரும் மாமிக்கெல்லாம் வந்து மாலையெல்லாம் தொடுத்து கொடுக்குறேன், எல்லாமே பண்ணிருக்கேன் பெருமானே, எனக்கு அர்ச்சனை பண்ணுறேன், ஆராதனை பண்ணுறேன், ஏன் வெள்ளிக்கு சனி ஞாயிறில் இந்த இடத்துல கோஷ்டி பண்ணிட்டுருக்கோம், ஆண்டாள் கோஷ்டி பண்ணிட்டுருக்கோம், இதை விட நம்ம எவ்வளோ பண்ணிருக்கேன், இதெல்லாம் பண்ணனே நீ எனக்கு இது பண்ணலாமா, இப்படி ஒரு கஷ்டத்தை நீ எனக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறான்ல, அதுக்கு தான் சொல்கிறார் இந்த விஷயம். இந்த கதையினோட விசேஷம் அதுதான். அவனுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த பட்டாச்சாரியருக்கு, என்னடா இவ்வளோ தூரம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கோம், பெருமாள் வந்து ஒவ்வொன்றும் ரசித்து ருசித்து பண்ணணும், பெருமாள் ஆராதனை பண்ணணும், பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணணும், பெருமாளுக்கு பூ சாத்தணும்னா கூட அந்த வரக்கூடிய சின்ன பூவாக இருந்தாலும் சரி, அது தலையில் வைக்கலாமா, அது கையில் வைக்கலாமா, அது காலில் வைக்கலாமா, இல்லை அபயாஸ்தத்தில் வைக்கலாமா, அப்படி யோசிச்சு பண்ணணும். பெருமாளுக்கு அனுபவித்து பண்ணணும்னு இருக்குது. ஆராதனை பண்ணாலும் சரி, பெருமாள் அலங்காரம் பண்ணினாலும் சரி, இது பண்ணாலும் அனுபவித்து பண்ணணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏதோ கொடுத்தா நான் தூக்கி போட்டேன், தலை மேலே வச்சேன், கை மேலே வச்சேன், தூக்கி போட்டேன்னு இருக்கக்கூடாது. அப்படியாக என்னென்னா, இவ்வளோ தூரம் நான் அவனுக்கு பார்த்து செஞ்சேன், எல்லாமே அலங்காரத்துலேருந்து அபிஷேகத்துலேருந்து புறப்பாடுலேருந்து எல்லாமே உனக்கு உனக்கு பண்ணனே, நீ என்னை இப்படி பண்ணலாமான்னு ரொம்ப கஷ்டமாயிடுது. ரெண்டாவது இது மானத்தை சம்மந்தப்பட்ட விஷயம். நான் ஒரு திருடன்னு சொல்லிட்டாலே நம்மளும் அப்படின்னா, நம்ம யாராவது கூப்பிட்டு பைத்தியக்காரா முட்டாளே இது சொன்னால் கூட நம்ம பொத்துண்டுவோம், நீயும் கூட திருட்டியடா அப்படின்ட்டாங்க, நமக்கே திடீர்னு பகிர்வாங்க நான் இல்லையே அப்படின்றோம். அது அந்த சொல் வந்து கொஞ்சம் குத்தக்கூடிய சொல் இல்லையா, அந்த குத்தக்கூட சொல் நமக்கு வந்துடுது, இப்படி ஒரு அவமானம் நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது. எப்போ நமக்கு பெருமாள் கட்டாட்சம் இல்லையோ நம்ம போயிடணும்னு சொல்லி நேராக கடலுக்கு போயிடலாம், கடலில் போய் குதிக்கலான்னு பேர் உள்ளே போயிடறான். அந்த உள்ளே போய் அது விழும்போது கரெக்டாக அப்படி விழும்போது ஒருத்தர் கை பிடிச்சி இழுத்து திரும்பி பார்த்தா யாருன்னா கிருஷ்ணர் திரும்பி கை பிடிச்சி இழுத்துட்டு, கவலைப்படாத, உன் பேரில் ஒரு தப்பு இல்லை, உனக்கு இருக்கக்கூடிய அந்த 7 நாட்டு சனி 7 வருஷம் நீ அனுபவிக்க வேண்டியது, அதை நான் தான் வந்து சனீஸ்வரன்கிட்ட கேட்டதுனால அப்படின்னா 7 மணி நேரத்தில் முடிச்சிட்டான். இப்போ உனக்கு அது முடிஞ்சு போச்சு, இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை இல்லையா. இப்போ என்ன நமக்கு தோன்றது, நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், எவ்வளோ துக்கங்கள் வேதனைகள் இல்லையா, இந்த எல்லா வேதனைக்கும் என்ன காரணம் அப்படின்னா பிராரப்தம் தான் காரணம், பெருமாள் காரணம் இல்லை. நிறைய பேர் நினைப்பா அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறான், அவன் பண்ணாத அட்டூரியம் கிடையாது இல்லையா. அந்த அட்டூரியம் பண்ணால் கூட அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், காரு பங்களான்னு இருக்கான், சந்தோஷம் ஊரை சுற்றின்னு இருக்கான், சினிமா ட்ராமான்னு ஊரை சுற்றின்னு இருக்கான், நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கான்னா அவன் ஏற்கனவே பண்ண பிராரப்தத்தினாலே இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்போ பண்ணக்கூடிய பாவங்களோ புண்ணியங்களோ அவனுக்கு பின்னாடி வரும், இதே ஜென்மத்திலையும் வரலாம், அடுத்த ஜென்மத்திலையும் வரலாம் இல்லையா. இதே ஜென்மத்தில் வந்துட்டுனா கூட சந்தோஷம், முடிச்சுட்டு நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம் இல்லையா. அடுத்த ஜென்மத்தில் வரோம் அப்படின்ற மாதிரி பாவங்கள் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் பெருமாளுடைய சரணாகதி பண்ணணும். பெருமாளோட சரணாகதி பண்ணிட்டா என்ன ஆகணும், அடுத்த ஜென்மம் நமக்கு கிடையாதுன்னு நிச்சலமாக நம்பிட்டுலாம். பெருமாளோட சரணாகதி பண்ணிட்டோம்னா இனிமேல் நமக்கு அடுத்த பிறவி இல்லை அப்படின்ற வாக்கு என் பெருமான் கொடுக்குறான் இல்லையா. இப்போ முன்னாடி அந்த பாசுரங்கள்லாம் பார்த்தோம், ஒவ்வொரு அவதாரத்துலையும் பெருமான் நம்ம காலில் வந்து ஊந்துட்டியா, என்னோட ராஜ்யத்தை உங்ககிட்ட கொடுக்கலனாலும் ராஜ்யத்தை நான் கொடுத்துட்டேன்டா ராமன், உனக்கு லங்கை ஜெயிக்கலை தோத்துட்டேன், லங்கேஷனே வச்சுட்டான்னா பரவாயில்ல, என்னுடைய அயோத்தியாவை கொடுத்துட்றேன்ட்டான். அப்படியாண்ணா தான் எதுவானாலும் சரி காலில் வந்து ஊந்தா அவனுக்கு நான் வந்து நல்கதி கொடுக்குறேன் அப்படின்ட்டான். அப்படியா என்ன சொல்கிறேன்னா, இவனுக்கு இந்த பட்டாச்சாரி என்ன பண்ணுறான்னா உனக்கு இனிமேல் நல்ல காரியம்தான் அப்படின்றான். எப்படின்னா இந்த துக்கத்தெல்லாம் என்னத்தை பண்ணுறான்னா விளக்குறான். அப்போ நம்ம என்னன்னா, நம்ம கஷ்டப்படுறதுன்னா சந்தோஷப்படணும், என்னன்னா நமக்கு பாவம் கழியறது, சந்தோஷம் வந்தாலும் சந்தோஷப்படணும், ஏன்னா புண்ணியமும் கழியறது. ஏன்னா நமக்கு புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவமும் இருக்கக்கூடாது, இது ரெண்டுத்தையும் கழிச்சாதான் நம்ம மோட்சத்துக்கு போக முடியும் இல்லையா. அப்போ சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஒரே நிலைமையில் இருக்கணும். ஏன்னா நமக்கு நம்மளுடைய பிராரப்தம் கழியறது. சந்தோஷம் வந்தால் சந்தோஷம் பண்ணணும் இல்லை, துக்கம் வந்தால் துக்கம் பண்ணணும் இல்லை, ஏன்னா ரெண்டுமே நம்ம கழிஞ்சால் தான் நம்ம போக முடியும் மோட்சத்தை. அப்படியாக இந்த பக்தன் என்ன பண்ணுறான்னா சந்தோஷப்படுறான், ஆஹா எனக்காக சனீஸ்வரன்கிட்ட போய் பெருமாளே நீயே பேசினியா, நீ எவ்வளோ பெரிய விஷயம், நமக்காக ஒரு ஊரில் வந்து பெரிய மனுஷன் இருக்கா, நமக்கு ஒரு கஷ்ட காலம், அந்த பெரிய மனுஷன் போய் பேசுகிறான், பா
அந்த ஐயர் ரொம்ப நல்லா ஐயர்ப்பா, கோயில் ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், ஏதோ சின்ன பிரச்சனை ஏதோ பார்த்து முடிச்சு கொடுனா நமக்கே சந்தோஷமாக, எவ்வளோ பெரிய மனுஷன்ப்பா, நான் ஊர் தலைவர் இல்லை ஒரு கவுன்சிலர், அவர் நமக்காக போய் வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு சந்தோஷம். அது ஊர் தலைவருக்கு எப்படின்னா எம்பெருமான் பேசினேன் எப்படி இருக்கும்னா அப்படிப்பட்ட வாத்சல்யம் உள்ளவன் தான் எம்பெருமான். அவன் தான் மாலே திருமாலே அப்படின்றது. அப்படிப்பட்ட அந்த திருமாலே இவன் இந்த எம்பெருமானை நாம் துதிக்க வேண்டும், அவனை நாம் பூஜிக்க வேண்டும், அவனை நாம் அடைய வேண்டும். அதுதான் இந்த பாசுரத்தில் ஆரம்பத்தில் சொல்கிறா மாலே மணிவண்ணா அப்படின்னா. மணிவண்ணன், இவன் மணிவண்ணன் எப்படி பண்ணா, ரத்தினங்களை போன்றவன் அப்படியா. தசாவதாரம் எடுத்தோம்னா யாரை நம்ம 10 அவதாரம் சொல்கிறோம், மைண்டில் யார் டக்குன்னு வரா, கிருஷ்ணர் தான் வருவார். ஏன்னா இவன் ரத்தினங்கள் போலவே அப்படின்னா. அது மட்டுமா அப்படின்னா இவன் எப்படி இருக்கான்னா கருநீளமாக இருக்கிறான் இல்லையா. கருநீளமாக இருக்கக்கூடிய ரத்தினம், அது என்ன ரத்தினம், கௌஸ்துபம்னு சொல்லக்கூடிய ரத்தினம். ரத்னங்களில் எல்லா ரத்னங்கள் இருந்தால் கூட இந்த கௌஸ்துபம் இருக்கு இல்லையா, அது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அந்த நீலக்கல்லுன்னு எம்பெருமானோட கோயிலில் போனால் நடுவில் ஒரு நீலக்கல்லுன்னு மாரில் ஒரு சாத்திருக்கார். இந்த நீலக்கல்லுன்றது ஒரே ஒரு கல் தான். இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த பார்க்கடல் கடைந்தாலாம் மத்தினால் ஓசைவடுத்த தயிரளவும் கேட்டு எப்படி மத்தினால் கலைஞ்சாலோ அது போல் என்ன மத்தினால கலைஞ்சா எங்கே பார்க்கடலில், அந்த பார்க்கடலில் எல்லாம் வந்தது. அதில் ரெண்டு விஷயம் பெருமான் கிட்ட வந்துடுது, மற்ற எதுவுமே வரல. ஒன்று மகாலட்சுமி, இன்னொன்று கௌஸ்துபம், இது ரெண்டும் பெருமாள் கிட்ட வந்துடுது. வேறு எதுவுமே பெருமாள் கிட்ட வரல. பெருமாள் அதாவது அதில் ஒன்று பெருமாளாக நான் ஆசைப்பட்டு எடுத்துன்றது கௌஸ்துபம், மகாலட்சுமி தான் ஆசைப்பட்டு வந்து சேர்ந்தது எம்பெருமான இடத்துல. அதனால் இது ரெண்டு மட்டும்தான் அந்த பார்க்கடல்லேருந்து விசேஷமானது. அப்போ எப்படிப்பட்டது நமக்கு மகாலட்சுமி விசேஷமோ அப்படிப்பட்ட விசேஷமான இந்த கௌஸ்துபம், அந்த நீலக்கல், அந்த நீலக்கல் போன்றவனே எம்பெருமானே. மணிவண்ணன் அப்படின்னா இந்த கருநீல வண்ணன். அப்போ பூவே பூவண்ணா அப்படின்னு பார்த்தோம் என்ன பண்ணா, காயாம்பூ கருநீலமாக இருக்கிறது, அந்த காயாம்பூ போலவே இருக்கக்கூடியவனே. இந்த கருநீலத்தில் இருக்கக்கூடியவனே கிருஷ்ணனே கண்ணனே. இப்போ நான் இந்த மாலே மணிவண்ணா நான் யாரை சொல்கிறேன், நிசம்பரை சொல்கிறேன்னா, ராமரை சொல்கிறேன்னா, இல்லை வேறு யாரை சொல்கிறேன்னா, இல்லை நான் கண்ணனை சொல்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு முக்கியமானவன் யார், நிசம்பரே. இப்போ வந்து மனத்துக்கினி யானை கிடையாது, சீரிய சிங்கம் கிடையாது, ஓங்கி உலகளந்தன் கிடையாது, இவன் எவனும் கிடையாது. எங்கே வந்துட்டா கட்டத்துக்கு ஒன்றெல்லாம் புகழெடுத்துக்கு தான் தேவைன்னா எனக்கு யாருன்னா நீ தான் இல்லையா. நமக்கு ஏதாவது இப்போ இந்த பெரிய பெரிய காரியம் நடக்கும்னா அங்கெல்லாம் போவோம், எல்லாம் முடிஞ்சுன்னா எங்கே வருவோம், கொண்டாடிட்டு தான் வரணும். ஆற்றுல வந்து கொண்டாடிக்கிட்டா அடே காப்பி குடுறி அவ்வளோதான் இல்லையா. இப்போ எங்கே வரணும், நம்ம கிட்ட வரணும். அது யாருன்னா நம்மளவன் யாருன்னா கிருஷ்ணன் தான். ராமரோ ஓங்கி உலகம் இந்த உத்தமனோ யாரும் கிடையாது, நம்மளவன் யாருன்னா இவன் தான். இவங்கிட்ட தான் எல்லாமே வாங்கணும், இவங்கிட்ட தான் சரணடையணும்னு இருக்கா. அதனால் மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மணிவண்ணனே நீ இப்படிப்பட்ட வாத்சல்ய குணம் இருக்கக்கூடிய மணிவண்ணா, நீ கருநீல நிறத்தில் இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்கிறா. மாலே மணிவண்ணா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மார்கழி நீராட வேண்டும் அப்படின்னா. மார்கழி நீராட்டம் தானே, மார்கழியில் போய் குளிக்கிறதுன்னு இல்லை, இந்த மார்கழி நீராட்டம் என்று சொல்லக்கூடிய நோன்பு நோக்க வேண்டும் இல்லையா. இவா இந்த கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கான். இன்னும் ஆரம்பத்தில் என்ன ஆரம்பித்தா, நாராயணனே நமக்கே பறை தருவான், இந்த பறை என்னும் வாத்தியங்கள் அவன் தருவான், அதை வச்சு நம்ம என்ன செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணாக எழுப்பி இந்த கட்டத்துக்கு வந்திருக்கான். இங்கே இந்த உபகரணங்கள்லாம் வாங்குற கட்டத்துக்கு இப்போ வந்திருக்கான். நான் சொல்ல மார்கழி நீராடுவான். நாங்களாம் மார்கழி மாதத்தினுடைய இந்த விரதம்னு சொல்லக்கூடியதை நம்ம பண்ணோம், அந்த விரதத்துக்காக தான் நாங்கள் காத்துட்டுருக்கோம் அப்படின்றா. இது என்ன விரதம் அப்படின்னா எம்பெருமானை அடைய வேண்டிய விரதம். இது பேருக்கு மார்கழி விரதம்னா கூட இது சரணாகதி தத்துவம். எம்பெருமான இடத்துல சேரத்துக்கு ஒரே ஒரு வழி தான், ஆண்டாள் சொல்கிறது என்னென்னா சரணாகதி. அந்த சரணாகதி நான் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன், இந்த மார்கழி நீராட்டம்ன்ற விதத்தில் பண்ணுறேன். இந்த மார்கழி நீராட்டம்ன்றது நான் பண்ணுறேன். இந்த மார்கழி நீராட்டம்ன்றது நான் பண்ணேனா, இப்போ தான் நான் அதை புதுசாக ஆரம்பித்து பண்ணேன்னா இல்லை. இது என்னென்னா ஏற்கனவே பார்த்தோம், ருக்மணி தேவி பார்வதி இவா 2 பேர் என்னென்னா இது போல் விரதம் பண்ணி தனக்கு வேண்டியவர்களிடத்தில் போய் அடைந்தாள் அப்படின்னு பார்க்குறோம். சத்தின்னு பேர், அவர் தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு தக்ஷ இமயமலர் தக்ஷ பிரஜாபதின்னு பேர், அவருடைய பொண்ணு. இவள் தான் சிவனுடைய முதல் வைஃப் இல்லையா. இவளுக்கு ஒரு கஷ்டம், என்ன கஷ்டம்னா இவள் அப்பா வந்து தக்ஷ பிரஜாபதி இல்லையா, இமயமலர் கூட பெரிய ராஜா. ஆனால் மாப்பிள்ளை யார், சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சிவன். சொன்ன இல்லையா, சிவன் கோவில் ருத்ரபூமின்னு பேர். அதனால தான் சிவன் கோயிலில் போய் ஏதாவது எடுத்துன்னு வந்தோன்னா என்ன பண்ணோம், தட்டிட்டு வந்துடுவாங்க. அங்கே வந்து எதுவும் எடுத்துன்னு வரக்கூடாது. அதனால் சொல் சிவன் சொத்து சர்வநாசம் அது போல். ஆனால் ருத்ரபூமின்னு பேர். சுடுகாட்டில் இருக்கிறோம், இவனுக்கு என்ன மரியாதை அப்படின்னு என்ன பண்ணுறான்னா யாகம் பண்ணுறார். அந்த யாகத்துக்கு ஒரு கூப்பிடல, பெரிய பெரியெல்லாம் வருவான், எல்லாம் வருவான். நான் ரொம்ப சில பேர் என்ன பண்ணுவானா, ரொம்ப ஏழைப்பா, நம்ம வந்தால் கூட கீஞ்ச சட்டை போட்டுலாம் வருவான், வானாம்ப்பா அப்படின்வான். இவன் வந்தால் ருத்ரன் வந்தால் என்ன பண்ணுவான், சிவன் வந்தால் என்ன பண்ணுவானா, கழுத்தில் ஒரு இது வச்சுருப்பான் பாம்பு, அப்புறம் ஒரு வஸ்திரம், ஒரு கிழிஞ்ச மாதிரி ஒரு வஸ்திரம், கையில் வேலி இப்படி வருவான். இது பார்த்தாலே கொஞ்சம் இதாக இருப்பா, பெரிய பெரிய ஆள்லாம் வரா
அவெல்லாம் வேண்டாம், அவெல்லாம் விட்டுடலாம், கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம், சில பேர் நம்ம கூப்பிட மாட்டோம், விரோதமாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஏளனமாக இருக்கலாம், அது மாதிரி என்ன பண்ணுறேன்னா சிவனை வேண்டாம் அப்படின்ட்டு. இது இவளுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு பொம்நாட்டியினுடைய கஷ்டம் என்ன அப்படின்னா, பொம்நாட்டியோட மரியாதை எங்கே இருக்கும்னா தன் கணவருக்கு இருக்கிற மரியாதை தான். கணவருக்கு மரியாதைனா அந்த மனைவி மரியாதை இல்லை. இப்போ மனைவி எப்படி சொல்லுவோம், அண்ணாரோட மனைவின்னு சொல்கிறா இல்லையா, அதுபோல் அந்த கணவருக்கு இருக்கிற மரியாதை பேணி காக்க வேண்டிய ஒரு பெண்ணுடைய கர்த்தவியம்னா பண்ண வேண்டிய காரியம், கடமை அப்படின்னு அர்த்தம். அப்படியா இந்த புருஷனுக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சுன்னு என்ன பண்ணிட்டானா ரொம்ப கஷ்டப்பட்டு நேராக போய் அப்பா கிட்டே கேட்குறேன். அப்பா தானே, ஏன்பா என்னப்பா இது எவ்வளோ பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்க, இது வந்து என்னோடய புருஷனை கூப்பிடவே இல்லையே, நம்மள சொல்ல கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வரல, அவள் போட்டிருப்பா, நம்மக்கிட்ட வந்திருக்கா, போஸ்ட் மாஸ்டர் ஏதாவது தள்ளி விட்டுருவான், கீழே தள்ளி விட்டுருப்பான், இப்போ வராது. இந்த நரசம்பிரியாவில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எங்களுக்கு இந்த நரசம்பிரியா போஸ்டிங் 13ஆம் தேதி ஆகும். ஆகி முடிஞ்சோடனே 20ஆம் தேதியிலேருந்து ஒரு ஃபோன் கால் வரும், சுவாமி நரசம்பிரியா வரல அப்படின்வான். இல்லை சுவாமி போட்டாச்சு சுவாமி, நீங்கள் எனக்கு போடல, அவள் தான் நீங்கள் எனக்கு போடவே இல்லை, ஏன் போடல அப்படின்னா, இல்லை சுவாமி எல்லாருக்கும் போட்டோம், உங்களுக்கு போடக்கூடாதுன்னு எங்களுக்கு இல்லை, ஏன்னா எங்ககிட்டயே வராது, எல்லாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் புஸ்தகம் தான் எங்கிட்ட வரும், போடக்கூடாதுன்னு இல்லை, போட்டாச்சு ஆனால் வரல, சரி உங்களுக்கு புக் அனுப்புகிறோம். அவன் என்ன சொல்லுவான், இல்லை எனக்கு ஏன் வரல அப்படின்னா, சரி உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், திருப்பி ரெகுலராக ஆரம்பிச்சு என்ன பண்ணுவோம், நடுவில் அந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவான், ஒரு பண்டில் தூக்கி வெளில போட்டுருவான். அப்போ என்ன ஆகணும், அது வராது, அந்த பண்டில் இருக்கிறவர்கள்லாம் வராது இல்லையா, அது போல் இவன் போஸ்ட் பண்ணியிருப்பான் வராது. நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போய் கேட்குறோம், என்னப்பா கல்யாணம் பண்ணிருக்க, உன் பொண்ணு கல்யாணம், உன்னை நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், எனக்கு ஒரு பத்திரிக்கை போட்டியா, இல்லை ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னியா அப்படின்னு கேட்குறோம்ல, அது மாதிரி இவ போய் கேட்குறா அப்பா கிட்ட, என்ன இது நீ இவ்வளோ பெரிய யாகம் பண்ணுற, என் புருஷன் எவ்வளோ முக்கியமானவன், நான் உன் பொண்ணு உன்னோட மாப்பிள்ளையை விட்டு பண்ணக்கூடாது, ரொம்ப மாப்பிள்ளைன்றது விசேஷம், மாப்பிள்ளை விட்டு பண்ணக்கூடாது, எப்படி நீ பண்ண அப்படின்னு கேட்குறா. அவன் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடறான். துக்கம் தாங்க முடியாது என்ன பண்ணுறேன்னா தற்கொலை பண்ணிக்கிறேன். இந்த தற்கொலை பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இவன் அடுத்த பிறவியில் பார்வதியாக பிறந்து இந்த கார்த்தியாயினி விரதத்தை பண்ணி சிவனை வந்து சேர்றான். இது பார்வதி பண்ணிருக்கக்கூடிய விரதம். இதே கார்த்தியாயனி விரதத்தை ருக்மிணி பண்ணுறான். ருக்மிணி எப்படி பண்ணனா, இவாளாவது முன் ஜென்மத்தில் தெரிஞ்சவா, இவன் அவளுக்கு தெரிஞ்சவா, அவன் அவளை தெரிஞ்சவன் இருக்கான். இங்கே இவன் என்னன்னா ருக்மிணின்றவ கிருஷ்ணனை பார்த்தது கிடையாது, கிருஷ்ணன்றவ ருக்மிணியை பார்த்தது கிடையாது. அப்போ ருக்மிணிக்கு எதனால் காதல், ருக்மிணி தான் காதலிச்சான், அப்போ கிருஷ்ணன் வந்து கல்யாணம் பண்ணிட்டான். ருக்மிணி எதனால் காதலிச்சானா, இவன் பெருமகளை கண்டு. இந்த ஆண்டாள் மாதிரி யாரோ அங்கே இருந்திருக்கா போட்டுருக்கு, போய் டெய்லி போய் ஒரு பாசுரம் பாட்டிருக்கா, மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான் அப்படி மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துருக்கா. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், இப்படிப்பட்டவன் கிருஷ்ணன் சகடனை உதைத்தான், கம்சனை கொன்றான், பூதகியை கொன்றான், புள்ளின் வாய் கீண்டான் இப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பா. சொல்லி சின்ன குழந்தைலேருந்து நம்ம பண்ண சாகசம்லாம் சொல்லியிருப்பா. இதை கேட்டு உடனே கிருஷ்ணன் மேலே ஒரு ஆசை. நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, இந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கான், நல்லா அழகாக இருப்பான்னா, இல்லாத இந்த பொன் குழந்தைகளாக என்ன பண்ணாங்க, நல்லா இருக்காங்க, இவனை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை இவனை மாதிரி இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த ஆசைப்படுறா இல்லையா. அது மாதிரி சாதாரண பிறப்புக்கே ஆசையாக இருக்குன்னா, அப்போ மகா பிறப்பான்றது எம்பெருமானுடைய அவதாரம், அதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த ஆசைப்படுறா, அந்த ஆசைப்பட்டது ஒரு கடிதமாக எழுதுறா, அந்த கடிதத்தை பார்த்து இவங்க காதலிக்கிறான். சில பேர் எழுதக்கூடிய அந்த வரிகள்லாம் வந்து அர்த்தம். இப்போ ஆண்டாளுடைய தமிழ்ன்றோம், இந்த தமிழ்லாம் நிறைய கேட்குறோம்ல, நடுவில் சொல்கிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் பிரித்து பார்க்கும்போது என்ன ஆச்சரியமான வார்த்தைகள்லாம் வருதுன்னு. அப்படிப்பட்ட ஏற்றமான இந்த வார்த்தைகள் கொண்டது அந்த கடிதம். அதை பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சி போச்சு. என்ன பண்ணிட்டான்னா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டான். வந்து அவளை இழுத்துட்டு வந்துடுறான் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அப்படியாக இந்த ருக்மிணி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறானா, ருக்மிணி இது போல் கல்யாணம் பண்ணிக்கிறான். இதே போல் தான் ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆண்டாள் கல்யாணத்தில் என்ன விசேஷம் தெரியுமோ, ஒரு எக்ஸ்ட்ரா ஆண்டாளுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. என்னென்னா, ஆண்டாள் என்ன பாசுரம் பாட்டிருக்கா, வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி அப்படின்னு. இந்த நாரண நம்பி இருக்கல, அந்த நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி கல்யாணம் பண்ணா, வாரணமாயிரம் அப்படின்னா 1000 யானை. வாரணம்னா யானை. நம்ம பெருமாள் என்ன பெருமாள், பச்சை வாரண பெருமாள் இல்லையா. பச்சை வாரணம், பச்சை கலர் யானையில் வந்து காட்சி கொடுத்ததுனால இவனுக்கு பச்சை வாரண பெருமாள், எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் இல்லையா. அதுபோல் வாரணம் 1000 யானைகளோட இவன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றான் ஆண்டாள். அது என்னடா 1000 யானை அப்படின்னா, சீதா கல்யாணம் பண்ணிக்கும்போது 600 யானை கொடுத்தாலாம், ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்கும்போது 400 யானை கொடுத்தாலாம். இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 1000 வந்து நீ கொடுத்து வாங்கினோம். ஏன்னா எம்பெருமான் மேலே அவ்வளோ பிரீத்தி ஆண்டாளுக்கு. என்னென்னா மோகம், வியாமோகம், எம்பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த அன்பு காதல் என்ன பண்ணுறதுனா, நீ எனக்கு கொடு, என் புருஷன் கிடையாது. நிறைய பேர் கேட்பா, எனக்கு இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வாங்கி கொடுந்துவா, உரிமையில் கேட்பா கொண்டாடி இல்லையா. அப்படிப்பட்ட உரிமையில் கேட்குறா. அப்படி வந்து இந்த ஆண்டாள் கல்யாணம் விசேஷம். அப்படியாக இந்த ஆண்டாள் என்ன பண்ணுறான்னா, இந்த நோம்பு நோக்குறா. யார் மேலே, இந்த ருக்மிணி போலையும் பார்வதி போலையும் இவளும் நோம்பு நோட்டு என்ன பண்ணுறான்னா, எம்பெருமானை போய் நாம் அடைய வேண்டும்ன்றா. அப்படிப்பட்ட அந்த விரதம், இதுக்கு நோம்புன்னு பேர். இந்த மார்கழி நீராடுவான்
இந்த மார்கழி நீராடி நோன்பு என்னும் செயலை நாங்கள் செய்ய வேண்டும். எதனால் இந்த செயலை செய்யணும்னா எம்பெருமானை அடைய வேண்டும். அப்படியா? மாலே மணிவன்னா மார்கழி நீராடுவான். இந்த மார்கழி நீராட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்ன புதுசா? நாம் புதுசாக ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், ஆற்றுல ஒரு புது கிரமத்தை ஆரம்பிப்போம். சில பேர் ஆற்றுல இந்த கொலு வைக்கிற பழக்கம் இருக்காது இல்லையா? இப்போ எங்கள் ஆற்றுலேயும் கொலு வைக்கிற பழக்கம் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா காலத்தில் கொலு வைக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் எங்கள் மண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால், இல்லை நம்ம கொலு வைப்போம் அப்படின்னா சரி வச்சுக்கோன்ட்டு அம்மா. அப்புறம் எங்கள் மண்ணி காலத்தில் இந்த பழக்கம் வந்து எங்கள் ஆற்றுல வந்துடுது, கொலு வைக்கிற பழக்கம்னு வந்துடுது. அதுபோல் என்ன அப்படின்னா, இதெல்லாம் அந்த புதுசாக திணிக்கிற ஒரு பழக்கமா? இல்லை. இந்த மார்கழி நீராடுவான் இது என்ன? மேலையார் செய்வனைகள். இது எங்கள் பெரியவாஸ் பண்ணியிருக்கா. யாருன்னா ருக்மிணி பண்ணியிருக்கா, அந்த பக்கம் பார்வதி பண்ணியிருக்கா. அது இல்லாமல் எங்கள் பரம்பரையிலே சில பேர் பண்ணியிருக்க, பெருமாளை போய் செய்திருக்கா. இப்படி எல்லாம் பண்ணிருக்கா இல்லையா? அது பெரியவா பண்ணக்கூடிய ஒரு காரியம். என்ன காரியம்னா, இது விரதம்ன்ற காரியம் இல்லை, இது சரணாகதின்ற காரியம் இல்லையா? இதுக்கு முன்னாடி பெரியவாள் என்ன பண்ணுறாங்க, சரணாகதி தத்துவத்தை பண்ணி சரணாகதியை எம்பெருமான இடத்துல தன்னுடைய பாரத்தை சமர்ப்பணம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவெல்லாம் மோட்சம் போனவா, அவள் போனவா இருக்கா இல்லையா, அவளை பின்பற்றி நாங்களும் அதே பண்ணுறோம். அதுதான் இந்த மார்கழி நீராட்டம். அதனால் இந்த சரணாகதி தத்துவம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்படியாக இந்த சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய இந்த நோன்பை நாங்கள் நோக்கிறோம். அதுக்கு நீ என்ன பண்ணலாம்? மேலையார் செய்வனைகள் வேண்டியன கேட்டியல். இந்த போன பாசத்தில் என்ன பண்ணால், சரி எல்லாம் ஓகே, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். போன பாசத்தில் உனக்கு என்ன வேணாம், நீ கேட்டல, என்ன கேட்ட, என்ன வேணும்னு கேட்டல, கேட்ட மாத்திரத்தில் தான் ரெடியாக இருக்கும். நம்ம யாராவது சொல்லுவோம், யார்கிட்டயா போகிறோம், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு பெரியவா கிட்ட போகணும், உனக்கு என்ன வேணும்னா நம்ம சின்ன பசங்களாக இருக்கும், எனக்கு இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, ஒரு லிஸ்ட்டு போடுவோம். எப்படின்னா, இந்த கம்ப்யூட்டரில் பில் போடுவாள், கடைகள்லாம் போனால் பில்லு தட்டி எல்லாம் ஒரு கீழ்ச்சி கையில் கொடுப்பாள். அதுக்குள்ளே ஒரு ரோல் மாதிரி ஒன்று இருக்கும், ரொண்டாக சுற்றினா மாதிரி இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், என்னடா வேணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படின்னு ரோலை கீழே போடுவோம். தொங்கின்னு இருக்கும் ரோல், அது ஃபுல்லாக லிஸ்ட்டு இருக்கும். என்ன இருக்கும், இது எனக்கு இதை கொடு, அதை கொடு, இப்படி கொடு, அப்படி கொடு அப்படின்னு கேட்குறல்ல. அதுபோல் நீ கேட்கணும், என்ன வேணும்னு கேட்குறது தான் மாத்திரம். நீ கேட்ட உடனே என்ன, எனக்கு இதை கொடு, அதை கொடு, அதை கொடு, அதை கொடுன்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டான். என்ன கேட்டான்னா, முக்கியமாக ஒரு 6 விஷயங்களை கேட்டான். ஒய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அதுக்கு தான் 6 விஷயங்கள், மகா விஷயங்கள். அதுபோல் என்ன, வரதர் வந்து 6 வார்த்தைகள் சொல்லி அதை எம்பெருமானார் திருக்கச்சி மம்பிகள் மூலமாக பெற்றார்ன்றது விசேஷம். அந்த 6 வார்த்தைகள். அதுபோல் நான் இப்போ 6 உபகரணங்கள் கேட்டான். என்ன 6 உபகரணங்கள் அப்படின்றது பார்க்கலாம். ஒவ்வொரு உபகரணமாக வேண்டியன கேட்டியல் அப்படின்னா என்னென்ன கேட்டியோ லிஸ்ட்டு நோட் பண்ணிக்கோ. அப்படின்னா முக்கியமாக என்னென்னா அந்த 6 என்னென்னா, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. ஞாலத்தை எங்கே பார்த்தோம், இந்த ஞாலத்தை எங்கே பார்த்தோம், அங்கன்மான் ஞாலத்து அரசர் இல்லையா? அந்த ஞாலம்னு என்னதுன்னா பூமின்னு அர்த்தம். பூமி இல்லை இந்த உலகம் இது மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடம். இந்த அங்கன்மான் ஞாலத்து, அங்கன்னா அழகாக, மான் ஞாலத்துனா பெரியதான, அழகாகவும் பெரியதாகவும் இருக்கக்கூடிய பூமி பரப்பு. அந்த பரப்பை ஆண்டு கொண்டிருந்தவர்கள், அவர்கள் வந்து எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணார்கள், திருவடியை சேர்ந்தார்கள்னு பார்க்குறோம்ல. அதுபோல் இந்த இடத்துல ஞாலத்தை அப்படின்னா இந்த பூமியோ இல்லை இந்த அண்ட சராசரங்களையோ, அண்டத்தை நடுங்க முரல்வன அப்படின்னா இந்த ஞாலத்தை நடுங்க வைக்கக்கூடிய, முரல்வன சப்திக்கக்கூடிய எனக்கு ஒன்று வேணும். அது என்னென்னா, அதுதான் உன்னுடைய பாஞ்சஜன்யம் என்ற அந்த பாஞ்சஜன்யத்துக்கு உண்டான விசேஷம். எப்பவுமே என்ன பார்த்தோம், இந்த பாஞ்சஜன்யம் என்றது ஒரு ராட்சசன் கடலில் இருக்கான். அந்த கடலில் இருக்கிற ராட்சசன் என்ன பண்ணுறான்னா, சாந்திபினின்ற ஒரு மகா முனிவர், அவர்கிட்ட தான் கிருஷ்ணர் வந்து போய் கற்றுக்கிறார். கிருஷ்ணர் போய் கேட்குறார், இப்போ நான் அவங்ககிட்ட பண்ணிக்கலாம் அத்தியனம் பண்ணோம் அப்படின்னா. அவர் பார்க்குறார், முனிவர் மகாமுனியிலே அவனுங்கிறார், எப்பா நீ வரும்போது உனக்கு தெரியாத விஷயம் இருக்கா, நான் உனக்கு சொல்லி கொடுத்தா தெரிய போகிறதானா? இல்லை நம்ம வழக்கம்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோம். நான் இப்போ மனுஷனாக இருக்கேன், வழக்கம்னு ஒன்று வச்சுருக்கேன். என்னதுன்னா, பெரியவாகிட்ட போய் அத்தியனம் பண்ணணும், போய் கற்றுக்கணும். அதை கற்றுண்டதை குருமுக மனம் அப்படின்டா, குருமுகத்தினால கற்றுண்டதான் உண்டு. கரெக்ட் இல்லைன்னா குரு இல்லைன்னா நமக்கு கிடையாது. சொல்லலை திருக்கட்சி நம்பி என்ன பண்ணுறாருன்னா, பெருமாள் கிட்ட பேசக்கூடியவர், பக்கத்திலே இருக்கார், நல்ல அனுகிரகம் பண்ணவர். அவர்னா பெருமாள் கிட்ட பேசக்கூடியவர். அப்போ ராமானுஜர் கேட்குறார், ஏதோ ஒரு சந்தேகம், மோட்சத்தை பற்றின ஒரு சந்தேகம். போய் கேட்குறார். கேட்டுட்டு அப்புறம் இல்லை வேண்டாம், நீங்கள் இது கேட்க வேண்டாம், மோட்சத்தை பற்றி பெருமாள் நீங்கள் கேட்க வேண்டாம் அப்படின்றார். ஏன் கேட்கணும்? இல்லை உமக்கு மோட்சம் கிடையாது, நீங்கள் கேட்டால் நன்னா இருக்காது அப்படின்றாராம். உன்னை திருக்கட்சி நம்ம சிரிக்கிறாராம். என்னப்பா சொல்கிறேன், நான் பெருமாள்கிட்டே டெய்லி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன மோட்சத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, தெரியல சுவாமி, நீரே பெருமாள்கிட்ட கேட்டுன்றோம். இந்த பெருமாளோட லீலைகள் இல்லையா?
சரி சரி ரெண்டு போயிட்டாரான். போனதுக்கப்புறம் உள்ளே போனேன் முதல்ல சீக்கிரம் பெருமாள் எப்படி பேசணும், இப்படி தான் பேசணும். நம்ம பெருமாள் திருவாராதனம் பண்ணாலும் சரி, நம்ம ஆற்றுல இருக்கிற பெருமாளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு படமே வச்சுருந்தாலும் சரி, பெருமாள்கிட்ட பேசணும், நல்லா மனம் விட்டு பேசணும். இப்போ உள்ளே போனோன்னே சகாமா தானே பேசிட்டு இருக்காரு, வசிச்சுட்டு பாஷைக்காரர் வந்து இந்த பேசிகிட்டு இருந்தார், ஏதாவது மோட்சத்தை பற்றி சொல்லியிருந்தார், கேட்டால் எனக்கு இல்லைன்ட்டு வேடிக்கையாக இருந்தது அப்படின்ட்டாரான். இந்த பெருமாள் ஆமாம் அவனுக்கு மோட்சம் கிடையாதுன்ட்டாரான். இதுக்கு பகீர் தூக்கி வரப்பாரு, என்னப்பா நான் அவனுக்கு டெய்லி ஆளவட்டம் எங்கேயும் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட பேசிட்டு நீ யார்ட்டையா பேசுறியோ, அதுவும் அச்சாரூபத்தில் பேச முடியும். பெருமாள் அவதாரம் பண்ணி வந்து பேசினா கிருஷ்ணர் ராமர் பேசினானா பரவாயில்ல நியாயம். நீ அச்சாமூர்த்தியாக இருக்க, அச்சாமூர்த்தியாக இருக்கிற நீயே என்கிட்ட பேசியிருக்கேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு மோட்சம் இல்லைன்றியா அப்படின்னா, நீ வீசினா நான் பேசினேன், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே கிடையாது. உனக்கு மோட்சம் வேணும்னா அதுக்கு நீ என்ன ப்ராப்பர் வேலை வரணும். என்னன்னா போய் ஒரு குரு கிட்ட போய் நீ வந்து விஷயத்தை கற்றுட்டு குருவை ஏற்றுக்கணும். நீ கற்றுக்குறியோ இல்லை, ஒருத்தர் குருன்னு ஏற்றுக்கணும். அந்த குருவுக்கு சுஷ்ரூஷை பண்ணணும் இல்லையா. என்ன நம்மளால் முடிஞ்சோ ஒரு பூவோ ஒரு பழமோ ஏதோ ஒன்று. எங்கள் அண்ணாவுக்கு வந்து எங்கள் பெரிய அண்ணா 45வது பட்ட அரிசிங்கிற மேலே மகா பிரீத்தி, சாதாரண பிரீத்தி இல்லை, பயங்கர பிரீத்தி. இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவருக்கு எங்கள் அண்ணா மேலே ஒரு வாத்சல்யம். இவன் என்ன பண்ணுவான்னா, தாம்பரத்தில் இருந்தான் ஒரு 2-3 வருஷம் தாம்பரத்தில் தான், நித்தியம் போய் பெருமாள் செய்வான். அண்ணா ஆச்சாரியன் செய்வான், நித்தியம் போய் செய்வான். சேவிக்கும் போதுனா நித்தியம் ஏதோ ஒரு உபகாரணம் கொண்டு போய் வைப்பான், நித்தியம் ஒரு உபகரணம் கொண்டு போய் வைப்பான். ஒரு திராட்சையோ ஒரு முந்திரியோ ஏதோ கல்குண்டோ ஏதோ ஒரு உபகரணம் கொண்டு வைப்பானா. பார்த்துட்டு இருந்தா, டே என்னடா டெய்லி கொண்டு வந்து வைக்கிற அப்படின்னா, இல்லை அடியா அப்படின்னா, நான் அந்த குருவுக்கு நம்ம பண்ண வேண்டியது பண்ணியாகணும், இது கட்டாயம் அப்படியா, ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்கிறோம், பெருமாளை வாடா போடுவான்னு கூட கூப்பிடுவோம் இல்லையா, அது வாத்சல்யம் இருக்குல்ல. குருவுக்கு அந்த மரியாதை கொடுத்தாகணும். யார் யாரை எங்கெங்கே போட்டணும்னு ஒரு விஷயம் இருக்குது. பெத்த பிள்ளைய போட்டவே கூடாது. நீ நன்னா பண்ணுறடா சூப்பராக பண்ணுறடான்னு சொல்லக்கூடாது, நான் அங்கேயே நின்றுடுவோம். வேலைக்காரனை வேலை முடிஞ்சதுக்கப்புறம் போட்டணும். நன்னா வேலை பண்ணடா இந்த பைசான்னு கொடுக்கணும். வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுட்டுனா அவனுக்கு அந்த அகம்பாவத்தில் வேலை பண்ண மாட்டான். இன்னாரும் இந்த இடத்துல புகழணும்னு இருக்கு இல்லையா. ஆனால் ஆச்சாரியனா எப்பயுமே புகழ்ந்துட்டு இருக்கணும், சதா சர்வகாலமும் ஆச்சாரியனை புகழ்ந்துட்டே இருக்கணும். இதனால் ஆச்சாரியன் சந்தோஷப்படுறானோ இல்லையோ, எம்பெருமான் சந்தோஷப்படுவான். என்ன ஒரு ஆச்சரியம், என்னுடைய அடியாருக்கு எவ்வளோ பெரிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற அந்த எண்ணம் எம்பெருமானுக்கு வரும். அது விசேஷம். அதனால் ஆச்சாரம் இல்லாமல் இருக்கவே கூடாது. அப்போ ஆச்சாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படியா இந்த ஆச்சாரிய சம்பந்தம் அப்படின்னா, அந்த ஆச்சார சம்பந்தம் இல்லாதனால அவனுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு திருக்கட்சி நண்பர்கள்கிட்ட வரதை சொல்கிறாராம். அவருக்கு என்னடா அப்படின்னா, அதுக்கப்புறம் ராமானுஜ இடத்துலேயே போய் அவர் வந்து சிஷ்யரிகம் பண்ணார் அப்படின்றது உண்டு. அது போல் என்னென்னா இந்த ஆச்சாரியம் ரொம்ப முக்கியமானது. இப்படியாக ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன அப்படின்ற இந்த சங்கு யார்கிட்ட, இந்த சாந்திபினி முனிவர்கிட்ட இவர் போய் கேட்குறாரு, நான் அவங்ககிட்ட கற்றுக்கணுன்னா இந்த குருமுகத்தோடு கற்றுக்கணும், அது ஒரு கிரமம் இருக்குது, அதனால் அந்த கிரமத்தோடு வரேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறார். அதுக்கு குருதட்சணை கேட்குறார். கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எதுவும் வாண்டான்ட்டார். ஏன்னா இந்த பெரியவாள்லாம் வந்து இந்த வேதமோ பிரபந்தங்களோ இந்த ஸ்தோத்திர பாடங்களோ சொல்லிக் கொடுக்கும்போது பைசா வாங்க மாட்டான். எதுக்கு வாங்கணும்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது கடமையாக வச்சுருக்கா. இந்த பிராமணனுக்கு முக்கியமானதுன்னா அத்தியனம் பண்ணோம், வேதத்தை அத்தியனம் பண்ணோம். அது அத்தியனம் பண்ணதோடு விட்டுறக்கூடாது, அத்தியாபனம் பண்ணணும். இன்னொருத்தர் சொல்லி ஒருத்தருக்காக சொல்லிக் கொடுக்கணும். நான் கற்றுன்ட்டேன், என்கிட்ட தெரியும், நான் இருக்குன்னு கூட அதை ஒருத்தருக்கு குவையாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, இதுதான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ நம்ம சம்பிரதாயன்றது நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, இப்போ கோயிலுக்கெலாம் வரும்போது பார்த்தோன்னா சில பேர் அந்த பேண்ட் சட்டை போட்டுன்னு வருவா, தலைமுடியெல்லாம் விரிச்சுட்டு வரா இல்லையா. இதெல்லாம் நம்ம பெரியவாக சொல்லிக் கொடுக்கணும். ஆற்றுல இப்போ கோயிலுக்கு போகிறதா இருந்தால் இப்படி தான் போகணும். நம்ம ஆற்றுல இருக்கோம், இல்லை சினிமாவுக்கு போகிறோம், ட்ராமாவுக்கு போகிறோம், அங்கே எக்கேடாவது கெட்டு போகிறோம், அது வேறு விஷயம், அது அடுத்த பக்கம். குறைஞ்சபட்சமாவது கோயிலுக்கு வரும்போது ஸ்வரூபத்தோடு வரணும். ஏன்னா உள்ளே வரும்போது எம்பெருமான் வாடா குழந்தைன்னு கூப்பிடணும். யாரா இவன் அப்படின்னு போகக்கூடாது. நான் வரவாளுக்கு அப்படியே சொல்லுவேன், பெருமாள் உன்னை உள்ளே கூப்பிடணுமா இல்லை யாரா அப்படின்னு தூரத்துலேருந்து பார்க்கணுமா, உனக்கு எது வேணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ போடக்கூடிய ட்ரெஸ் என்னென்னா கேஷுவல்ஸு. நான் கேட்பேன், நீ பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரையே இது கேஷுவல் விசிட்டா இல்லை ட்ரெடிஷ்னல் விசிட்டா, நீங்கள் முடிவு பண்ணிக்கோ. கேஷுவல் விசிட்டாக இருந்தால் அவன் பெருமாளை ஒன்று கண்டுக்க மாட்டான். ட்ரெடிஷ்னல் விசிட்டாக இருந்தால் அவனை கண்டுப்பான், நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்திருக்குன்னு கண்டுப்பான். அப்போ நீ எதுவும் டிசைட் பண்ணிக்கோ. அவளுக்கு எழுத்து சொல்லணும், சொன்னால் என்ன பண்ணுறான், அவள் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவளுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பெரியவா என்ன பண்ணுறான்னா, போட்டோம் இந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது கலராக வித்தியாசமாக ட்ரெஸ் போடுறா, கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அந்த வளர்றது நமக்கு தெரியல, நமக்கு குழந்தையாக தான் இருக்குது, இன்னும் குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் நீ பெரிய பொண்ணாயிட்டா, நான் கல்யாணம் ஆக போகிறது, இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதுன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் எதிரி ஆகிடுவீங்க. அப்போது 6இல் வளையாதது 60இல் வளையாது. அப்போ நான் முதல் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே சொல்லி நான் எல்லாத்தையும் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் நமக்கு என்ன ஆகும்னா
கிடைக்கும்ல. அப்புறம் என்ன இது இந்த அத்தியாயனம் அத்தியாபனம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆனது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் உங்ககிட்ட கற்றுக்க வந்திருக்கேன்னா சரி ஓகே புரிஞ்சு இந்த பைசா கேட்குறாரு பைசா வானான்ட்டேன். அப்போ ஏதோ ஒன்று நான் கொடுக்கணுன்றது குருதட்சணை ஒன்று கொடுக்கணும். கொடுத்தா தான் கற்ற வித்யைக்கு பலன் கிடைக்கும். குருதட்சணை கொடுக்கலாம் கிடைக்காது. அப்போ நான் குருதட்சணை என்ன கொடுக்கணும், ஏதோ ஒன்று கொடுக்கணும். வேணா அப்போ ஒன்று பண்ணு. எனக்கு ரொம்ப காலமாக ஒரு கஷ்டம் என்னென்னா என் பையனை இந்த சமுத்திரம் முழுங்கிடுது. சமுத்திரத்தில் போனால் இதோ ராட்சசம் முழுங்கிடாம போட்டிருக்கு. அது குழந்தை என்ன கொடுக்குதாண்டா கூடுன்ட்டானா. இவர் யார்? சாண்டிபினி மகரிஷி. இவருக்கு தெரியும் யாராருக்கிட்ட என்னென்ன கேட்கணுன்னு இருக்கு இல்லையா. இதே விஷயத்த வேற யார்கிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா இவருக்கு தெரியும் வந்திருக்கிறவன் பரமாத்மா, இவனால் அது முடியும் இல்லையா. கரெக்டாக சான்ஸ் கிடச்சிது. என்ன நானாக போய் கேட்கல, அவனாக வந்து கண்டிப்பாக கேளுன்னா இதெல்லாம் பெரும்பாலும் லீலைகள் தானே. கேட்குறான், கேட்டோன்னு அந்த குழந்தைய எனக்கு கொண்டு வந்து கொடுண்டாரு, அவ்வளோதானன்ட்டு போனார். அதனால தான் சொன்னேன், ராமர் வந்து தான் பரமாத்மான்னு காமிக்கல. கிருஷ்ணர் அனுக்ஷணமும் அனுதினமும் தான் பரமாத்மான்னு காமிச்சிக்கிட்டே இருந்தான். போன ஒருத்தனை திரும்பவும் அதே திருமேனியோட திருப்பி கொண்டு வந்து விட்டுருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம யாராவது பண்ண முடியுமா? முடியாது. அதனால் பண்ண போய் அந்த இவனை பாஞ்சஜன்யன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் அவனை கொண்டு முடிக்கும் போது அவனுக்கு என்ன மாற்றாரை மாற்றழிக்க அவனுக்கு கடைசியில் நிலை குலையிறான். என்னால் முடியாது, நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற நிலைமை வந்தவுடனே என்ன பண்ணுறான், காலில் ஊந்துடுறான். ஊந்துட்டு எம்பெருமானே க்ஷமிக்கணும், நான் ஏதோ அசுரனாக இருந்துட்டேன், அதனால் எனக்கு அந்த குணங்களால் நான் ஏதோ பண்ணிட்டேன். இப்போ நீ வந்துட்ட, உன் திருவடையில் ஊந்துடுற, நீ என்ன பண்ண, எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுக்கணுன்னு. என்ன அப்படின்னா, நான் போனதுக்கப்புறம் என்ன பாஞ்சஜன்யம்னு சொல்லி ஒரு சங்கா வச்சுட்டு அதை நீயே வச்சுக்கணுன்ட்டார். அதனால் என்னென்ன அவனுக்கு என்ன பெரிய பிராப்தம் பாருங்கள். நேராக வைகுண்டத்துக்குள்ள நித்தியசூரியா போகிறான். நாம் போனால் கூட முக்தாத்மா தான் போகிறோம், நித்தியசூரியா போகிறான். இப்படி போயிட்டு என்ன சங்கு பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய அந்த சங்கை அவன் தகிச்சிடுறான், கொளுத்திடுறான். அந்த சாம்பல் அதை எடுத்து உருட்டி பண்ணுறான், ஒரு சங்கு வருது. அந்த சங்கு தான் கையில் வச்சுட்டு இருக்கான். அந்த குழந்தைய கொண்டு போய் குருனிடத்தில் குரு தட்சிணையாக கொடுத்தான். இது என்ன தெரியுது? குரு முக்கியம், குருமுக மனதீப்திய பிராகவேதா நசேஷம். அப்படி இல்லை, குருமுகம் குரு ரொம்ப முக்கியம். அப்படியாக அந்த குரு முக்கியம், இந்த குருக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் முக்கியம், அது ரொம்ப விசேஷம் அப்படின்றா. அப்படியாக என்னென்னா ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கு இருக்கே, இந்த சங்கு விசேஷமானது. இந்த சங்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, மகாபாரத போரில் முக்கியமான ஒரு காரியம் பண்ணுறது. மகாபாரத போருக்கு ஆரம்பித்து முடியறதுக்கு காரணமே இந்த சங்கு தான். யாருக்கா தெரியுமோ? இதில் தான் பகவத்கீதையே ஆரம்பிக்கிறது. என்ன பண்ணுறேன்னா, பெரிய போர், 18 அக்ரூரிய சைனம், இந்த பக்கம் 11, அந்த பக்கம் 7, 18 அக்ரூர. பாண்டவா சைடில் 7, அவா சைடில் 11. என்ன நடுவில் ஒரு சைன்யத்தை பிடிங்கின்றா, அது அப்புறம் சொல்கிறேன். அப்படி 18 அக்ரூர சைன்யம். இந்த பக்கம் கௌரவர்கள், அந்த பக்கம் பாண்டவர்கள் 2 பேர் நின்றுட்டுருக்கா. எல்லாம் முன்னாடி வந்து நின்று பஞ்ச பாண்டவா நின்றுட்டுருக்கா, இந்த பக்கம் கௌரவ சைடில் எல்லோரும் நின்றுட்டுருக்கா. இதை பார்க்குறான் யார்? அர்ஜுனன். பார்த்தோன்னே அவனுக்கு மனசில் கஷ்டம். என்னதுடா, இந்த பக்கம் எதிர்பக்கம் இருக்காளே யார் இருக்கா? எதிரியாக இருக்கான். அண்ணா, தம்பி, மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, பிதாமகர் வரைக்கும் இருக்காளே, இவாளை கொண்டு எனக்கு ஒரு ராஜ்யம் வேணுமா இல்லையா? என் சொந்தக்காரால் கொலை பண்ணிவிட்டு அந்த ராஜ்யம் எனக்கு வேணுமா? இவாளுக்கு அந்த எண்ணம் கிடையாது. இருந்தாலும் கிருஷ்ணன் வற்புறுத்துறான் இல்லையா? எதுக்குன்னா ஒரு காரணத்துக்காக. நம்ம யயாத்திலேருந்து பார்த்தோம் இல்லையா, முன்னாடி யயாத்திலேருந்து ஆரம்பித்து இந்த மகாபாரத போர் வரைக்கும் வருது இல்லையா? அப்படி என்ன பண்ணுறான்னா, இந்த பண்ணல அப்படின்னு வில்லை கேள்விப்பட்டான். அர்ஜுனன் வில்லை விடுத்த அர்ஜுனன்னே பேர். வில்லை விடுத்துட்டான், வேணாம் எனக்கு வேணாம், இந்த போரே வேணாம், வில்லை கீழே போட்டான். அப்போ கிருஷ்ணன் பகவத்கீதை சொல்கிறான், சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறான். புரிய வச்சுட்டு இப்போது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரியம் பண்ணால, என்ன பண்ணானா, சங்கு ஊதினா இல்லையா? அந்த சங்கு யார் ஊதினது? நான் தானே ஊதினேன். எந்த சங்கை ஊதினேன்? இந்த பாஞ்சஜன்யன்ற சங்கை ஊதினில்ல. இந்த சப்தத்தை கேட்டோன்னே 18 அக்ரூர சைன்யம் போயிட்டான். இப்போ வெறும் ஒரு உடம்பாத்தான் இருக்கா. அவள் உயிர் எல்லாத்தையும் இந்த சக்தி ஈத்துருக்கு. எது? இந்த பாஞ்சஜன்யம் சொல்லக்கூடிய அந்த சக்தி அதை மொத்தத்தையும் ஈத்துருக்கு. இப்போ நீ போய் கொலை பண்ணுறிய, நீ கொலை பண்ணல, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். நீ காரணமாக தான் பண்ணுற, சும்மா ஒரு பேருக்கு நீ பண்ணேன்னு பண்ணுற, நீ எதுவும் பண்ணல. அதான் சொல்கிறேன், என்ன பெருமான் எம்பெருமான் தான் எல்லாம் பண்ணுறான். இது எல்லா வஸ்துக்களையும் பெருமான், இந்த கண்ணாடியிலேருந்து, மொபைல்லேருந்து, இந்த புக்கிலேருந்து, எல்லாத்துலேருந்து இப்போ பெருமாள் இருக்கான் இல்லையா? அது சேத்தனமாக இருந்தாலும் அச்சேதனமாக இருந்தாலும், அசையும் பொருளாக இருந்தாலும் அசையாத பொருளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எம்பெருமான் அதுக்குள்ளே இருக்கான். சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. நீ எந்த தெய்வத்தை போய் காலில் ஊந்தாலும் அந்த வணக்கம் யாருக்கு போய் சேருதுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாத்மா இருக்கக்கூடிய எம்பெருமான் கேசவனுக்கு தான் போய் சேருது இல்லையா? அப்படியாக என்ன பண்ணுறேன்னா, நீ இப்போ பண்ணுற இந்த காரியம் அதை நீ பண்ணலை, நான் பண்ணிட்டு இருக்கேன்.
எதனால் பண்ணினேன்? இந்த பாஞ்சஜன்யம் இந்த சங்கு ஊதினேன் இல்லையா, இந்த சங்கு ஊதின மாத்திரத்தை எல்லா உடம்புல கூட மொத்தத்தையும் நான் எடுத்துட்டேன் இல்லையா. இப்போ நீ பேருக்கு இந்த லோகத்துக்காக ஒரு லௌகீகமாக பண்ணி ஆகணும் இல்லையா, அந்த பண்ணுறதுக்காகத்தான் நீ இப்போ பண்ணிட்டு இருக்க. அதனால் நீ இந்த பாவமோ புண்ணியமோ எதுவும் ஒன்றை சேராது, என்ன சேருன்றான். இதுதான் தத்துவம். என்ன சொல்கிறோம் நம்ம? இந்த பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் நான் பண்ணுற காரியம் அத்தனையுமே ஒன்றை சேரட்டும். என்ன சொல்கிறோம்? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நம்ம என்ன பண்ணோம்? எந்த காரியம் பண்ணாலும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னா அது பண்ணியாகணும். என்ன நாம் பண்ணியிருந்தோன்னா அதில் முன்ன பின்ன இருக்கும். சொன்னால அந்த முறத்தை கேட்குற மாதிரியோ இல்லை தொடப்பத்தை கேட்குற மாதிரி தான் நம்ம கேட்போம். பெருமாள் கொடுத்தான்னு என்ன கொடுப்பானா? அபரிமிதமான ஒரு விஷயத்தை கொடுப்பான், மோட்சத்தை கொடுப்பான். இல்லை அபரிமிதமான ஒரு பலனை கொடுப்பான். எல்லாமே எது கொடுத்தாலும் அவன் கொடுக்கணும் இல்லையா. அப்படியே அது கொடுக்கக்கூடியது என்னென்னா அது நான் கொடுக்கக்கூடியது, அது நான் பண்ணக்கூடியது இல்லையா. அதைத்தான் பகவத்கீதையில் சொல்கிறான். நீ எதுவும் பண்ணலை, எல்லாம் நான் தான் பண்ணுறேன், நீ கேளுன்றான். இதில் விசேஷம் என்னன்னா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்பியும் அவன் கொஸ்டின் கேட்குறான். எல்லாம் கேட்டான், ராமாயணம் எல்லாம் கேட்டுட்டு ராமருக்கு சீத்தை என்ன ஆகணும்னு ஒருத்தன் கேட்டானா. ராமாயணம் ஃபுல்லாக கேட்டான், ஆரம்பத்துலேருந்து வந்து ஃபுல் ராமாயணம் கேட்டு, சரி சுவாமி ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா ராமருக்கு சீத்தை என்ன ஆகணும் அப்படின்னா, அதுபோல் கிருஷ்ணா இவ்வளோ தூரம் சொல்லி அர்ஜுனன் எல்லாம் கேட்டுண்டு அதுவே அவனுக்கு புரியல. இப்போ அது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னானா அப்படின்னா இல்லை, அர்ஜுனனுக்கு சொல்வதை போல நமக்கு சொன்னான். பகவத்கீதை யாருக்கு? நமக்கு. திருப்பாவை யாருக்கு? நமக்கு. இது ஆண்டாளுக்கு இதனால் ஏதாவது விசேஷம் உண்டா, இல்லை கோபிகாஸ்திரிக்கில் உண்டா, கிருஷ்ணனுக்கு இதனால் ஏதாவது உண்டா? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் காரணமாக பண்ணப்பட்டது. என்னன்னா அந்த காரணத்தை கொண்டு நமக்கு சொல்கிறான். நீ தூங்காத, அஜ்ஞானத்தில் இருக்காத, ஞானத்தை பெரு. எப்படின்னா நாமசங்கீர்த்தனம் பண்ணு, மோட்சத்துக்கு போய் எம்பெருமான் திருவடியில் கூடி அவனை பாடி 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 பாடின்னு பாடக்கூடிய விசேஷங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா நமக்கு சொல்கிறா. அந்த இடத்துல சொன்னால் அந்த சங்கு என்ன பண்ணுறது அப்படின்னா மொத்தத்தோடைய சக்தியும் இழுத்துடுறது. அப்படி சக்தி இழுக்கக்கூடிய ஒரு வஸ்து எது அப்படின்னா அதுதான் பாஞ்சஜன்யம். அப்படிப்பட்ட பாஞ்சஜன்யத்தை நீ எனக்கு கொடு அப்படின்றா. என்னன்னா ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டு மகாபாரத போலத்தில் இந்த ஞாலம் அப்படின்னு சொல்லக்கூட அந்த பெரிய பரப்பு ஏரியா, அது தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே. மகாபாரத ஆரம்பிக்கும் முதல்ல ஆரம்பிக்கிறான் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே. குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போர் நடக்கிறது. இன்றைக்கும் போனால் ஹரியானாவில் இருக்குது, போய் அப்படியே நான் போய் சேர்த்து வந்திருக்கேன். அந்த க்ஷேத்திரத்தில் அதுக்கு வந்து தர்மக்ஷேத்திரம்னு பேர். ஏன்டா தர்மம்? அத்தனை பேர் புண்ணு குவிச்சு ரத்தமாக இருக்குது, சதயமாக இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா எதனான்னா அது தர்மத்தை நிலைநாட்டியதால் குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம். அது விசேஷம் இல்லையா. நம்ம க்ஷேத்திரத்துக்கும் தர்மக்ஷேத்திரம்னு பேர் இல்லையா. தர்மர் வந்து இங்கே யாகம் பண்ணி அதனால் பெருமாள் வந்ததனால் இந்த க்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம்னு பேர். அதுபோல் அது தர்மக்ஷேத்திரம் விசேஷமான ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அது என்ன பண்ணிதுன்னா நன்மை பண்ணிது அப்படின்னா அந்த க்ஷேத்திரம். அந்த இடத்துல எதனால் நன்மை பண்ணிதுன்னா எம்பெருமானுடைய சங்க சப்தம், அதனால் அது நன்மை பண்ணிது. அதில் ஞானத்தை அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அழகாக இருக்கக்கூடிய அந்த சுற்றளவு கொண்ட பெரிய இடமானது 18 அக்ரூர சேனை இருக்கணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும். இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இங்கேருந்து அது வரைக்கும் கியூ இருக்கணும்னா முதல்ல இந்த கட்டெல்லாம் கட்டி இவ்வளோ தூரம் வரவா நிற்கிறாலாம் பண்ணுறோம்ல. எதுக்கு? இங்கே வரக்கூடிய ஒரு 500-600 பேருக்கு வச்சுப்போம். அங்கே வர 18 அக்ரூர், ஒரு அக்ரூர் அப்படின்னா இத்தனை லட்சம் பேர், 18 அக்ரூர்னா அத்தனை லட்சம் பேர். அவளாக இருக்கணும், சண்டை போடணும், தங்கணும், அவளுக்கு ஒரு கூடாரம் பண்ணணும், அவளுக்கு தளிகை பண்ணணும். அந்த தளிகை பண்ணுறதுக்கு ஜலம் வேணும். அந்த ஜலத்துக்கு அங்கே ஒரு குளம் இருக்கும். அது அவள் கிருஷ்ணர் வந்து சங்கல்பிச்சு அந்த இடத்துல அவள் கட்டின குளம். போய் பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ தூரம் தெரியும், அந்த பக்கம் தெரியாது நமக்கு, சின்ன சின்னதாக தெரியும், அவ்வளோ பெரிய குளம். அது எதுக்குன்னா இந்த தர்மக்ஷேத்திரத்தில் அவள் சண்டை போடுறதுக்கு அவளுக்கு ஜலம் வேணுமேன்றதுக்கு. அது அந்த குளத்துக்கு இந்த பக்கம் இவா, அந்த பக்கம் அவள் இருப்பாள். அங்கேருந்து அந்த பக்கம் அவள் எடுத்துப்பா, இங்கேருந்து ஜலம் ரொம்ப முக்கியம் இல்லை. தளிகை பண்ணனா கூட ஜலம் வேணும் இல்லை. அப்படியாக அந்த தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரன்னு சொல்லக்கூடியது. இப்படி ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, அது நடுங்க வைக்கக்கூடிய இந்த பாலன்ன வண்ணத்து இந்த பாஞ்சஜன்யம் சொல்லக்கூடிய நல்லா வெள்ளையாக இருக்கக்கூடிய சங்கு, இதுக்கு பாஞ்சஜன்யம்னு பேர். அப்படிப்பட்ட அந்த பாஞ்சஜன்யத்தை எனக்கு கொடுன்றான். யார் கேட்க முடியும்? ஆண்டாள் தான் கேட்க முடியும். யார் கொடுக்க முடியும்? கிருஷ்ணன் தான் கொடுக்க முடியும். யாருக்கு கொடுக்க முடியும்? ஆண்டாளுக்கு தான் கொடுக்க முடியும். நம்ம போய் கேட்டால் கொடுப்பானா? கொடுப்பான். அந்த வாத்சல்யம் நமக்கு இருந்தால் கொடுப்பான். அதை விட வசதியான அந்த பதவியே கொடுக்குறானே, மோட்சமாக கொடுக்குறானே. அப்படியாக என்னன்னா ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யன். அந்த பாஞ்சஜன்யத்தை கொடுன்னா அது மட்டும் போராது. போல்வன சங்கன், இது போல் மதிப்பாக இருக்கக்கூடிய பல சங்கு நீ வச்சுருக்க, எனக்கு தெரியும். நம்மளாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டாம்ப்பு, எல்லா ஸ்டாம்ப் எங்கிட்ட இருக்குது, எல்லா காயின்ஸ் எங்கிட்ட. நான் நிறைய கலெக்ஷன்லாம் இந்த காயின்ஸில் வச்சுருப்பேன்.
அந்த காயின்ஸ் பின்னாடிலாம் வந்து சில இவரோட நூற்றாண்டு அவரோட நூற்றாண்டு இந்த இவாழ்ந்து அவாழ்ந்துன்னு வச்சுருக்காங்க. எனக்கு அது ஒரு கலெக்ஷன் முன்னாடி லௌகிகமாக இருக்கும்போது இப்போ இல்லை நல்லா வச்சுருக்காங்க, இன்னும் கூட வச்சுருக்காங்க. அதனால் சில பேருக்கு அதெல்லாம் வந்து சேகரிக்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவர்கள். அது பெருமாள் என்ன பண்ணுறாங்க, சங்கு வாங்கி வச்சுருக்கானா கிருஷ்ணர். நம்மளாம் கடலுக்கு போனால் கூட சின்ன சின்ன சங்குலாம் எடுத்து வச்சுப்போம். ஆற்று வரும்போது பார்த்தா ஒரு 10 சங்கு எடுத்துன்னு வருவோம், 10 குட்டி குட்டி கல் எடுத்துன்னு வருவோம். 1.5 மாதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு யாருமே தெரியாது இல்லையா. அதை பெருமாளான அந்த கலெக்ஷன் வச்சுருக்கானா. போல்வன சங்கு இது போல் பல சங்குகளாக நீ வச்சிருக்க தெரியும், அது எல்லாத்தையும் கொடுன்றாலும் ஏன் உரிமை. பெருமாள்கிட்ட நான் ராமர்கிட்ட போனால் அடியேன், நரசிம்மர்கிட்ட போனால் அடியேன், கிருஷ்ணமடா டே வடங்க, இதுதான் இருக்கணும். பெருமாள்கிட்ட என்ன இருக்கணும், அந்த வாத்சல்யம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், அந்த அனுபந்தம் இருக்கணும் இருக்கு இல்லையா. அதெல்லாம் சொல்லலாம் எல்லாத்தையும் கொடு அப்படின்றாலாம். இந்த போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடனவை. இப்படியாக இந்த போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடனவே சால பெரும்பறை இது ஒன்று சொன்னால. போல்வன சங்கங்கள் சால பெரும்பறை இந்த பறைன்னு சொல்லக்கூடிய வாத்தியம். இதுக்கு தான் முதல் பாசத்தில் சொன்னால் என்ன சொன்னால், பறைன்னு சொல்ல வாத்தியங்கள் நான் கொடுக்குறேன், நீ கொடுக்குறேன்னு சொன்னியே, நின்னலே வாய் நேர்ந்தாய் அதை குடுன்னு கேட்குறா. அது இப்போ தான் கேட்குறா. பறைன்னு சொல்லக்கூடிய வாத்தியம். இந்த வாத்தியம் என்ன முக்கியம்னா, இந்த கோஷ்டி இருக்கு இல்லையா. இப்போ கூட நீங்கள் வந்து இந்த இவ கோஷ்டியாக போகிறா இல்லையா, காத்தால மார்கழி கோஷ்டி. அந்த கோஷ்டியில் பார்த்தீங்கன்னா நடுவில் முதல்ல ஒரு வாத்தியம் வாசிட்டு போவோம். இப்போலாம் ரொம்ப இல்லை, நல்லா வாசிப்பா. இப்போ கூட நம்ம இந்த போகிக்கு ஒரு வாத்தியம் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அது சின்னதாக இருக்கக்கூடாது, அது போல் பெரிய இருக்கும், பெரிய பறைன்னு சொல்லக்கூடியது. இந்த பறைன்னா எங்கள் ஊர் அம்மாவோட ஊர் நாவல்பாக்கம். நாவல்பாக்கத்தில் தாயார் சன்னதி இருக்கும். தாயார் சன்னதி பிரதட்சணம் பண்ணி வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மோனம் இருக்கும், பெரிய மோனம் இருக்கும். அது பூட்டி இப்போ வந்து பொட்டி மாதிரி போட்டு மூடி வச்சுருக்கா. முன்னாடி பொட்டிலாம் போட்டு மூடி இருக்காது நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, அது சைடில் அந்த ஒரு குச்சி சொருகி வச்சுருப்பான். சின்ன குழந்தைங்களுக்கு என்னென்னா, அப்புறம் தாயார் செஞ்சு போய் சுற்றிட்டு வரும்போது நேரம் அந்த 2 இடத்துல டக்கு 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 தட்டு வந்துடும். அது சந்தோஷம் இல்லையா. பசங்களுக்கு என்ன சந்தோஷம், இந்த மாதிரி வாத்தியங்கள் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த வாத்தியங்கள் வாசித்தா நமக்கு அந்த மூளை அடிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது நமக்கு கிடைக்காது, நம்ம பண்ணவும் தெரியாது. அப்போ என்ன ஒரு அடி அடிச்சு வந்தோன்னா சந்தோஷம். அப்படியா இது மாதிரி பறை என்னன்னா, இந்த பறை இன்னும் வாத்தியம் அடிச்சுட்டு போவேன்னா சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு கோஷ்டி வருது அப்படின்றது பறை சாட்டுறதுக்காக தான் இந்த பறை என்னும் வாத்தியம். இந்த மாதிரி ஒரு கோஷ்டி கிளம்பிடுது, நடந்துட்டுருக்கு, வந்துட்டுருக்கு அப்படின்றது பறை சொல்லக்கூடியது. இது பறை என்னும் வாத்தியம். இது சால பெரும் பறையே அப்படின்னா. சில பேர் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு இது முன்னாடி வச்சு அடிச்சுட்டு போயிட்டுப்பா. இந்த கேரளாலாம் பார்த்தீங்கன்னா சண்டி மேளம்னு ஒன்று வச்சுருக்கா. அது போட்டு பல அதுலேயே பெருசாக அந்த அப்படி இருக்கும், அது போட்டு அடிச்சா அது போல் இருக்கக்கூடியது இந்த பேர் பறைன்னு சொல்லக்கூடிய இந்த வாத்தியம். இந்த வாத்தியம் எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு கோஷ்டிக்கு முன்னாடி இது போல் நாங்கள்லாம் வந்துட்டுருக்கோம் அப்படின்றதுக்கு அடையாளம் என்னென்னா இந்த சங்கு ஊதுறது, இந்த பறை என்னும் வாத்தியங்கள் வாசிக்கிறது. இது வாசிக்கிறதுக்கு வேணும். சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரு அப்படின்னா அடுத்துனா, நாங்கள் கோஷ்டி எங்களுக்கு பாட தெரியும், இத்தனை நாளாக 26 பாட்டு பாடிட்டு தான் இருக்கும், எல்லாம் எங்களுக்கு பாட்டெலாம் தெரியும். இருந்தாலும் கோஷ்டிக்குன்னு ஒன்று என்னென்னா புருஷா கோஷ்டி வேணும் அப்படின்னா, இந்த கோபகர்கள்லாம் இருக்கா அவளையோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமானவர்களோ எனக்கு அனுப்பு. என்ன அனுப்புனா அவள் கோஷ்டி அவள் வந்து முதல்ல பாசுரங்கள்லாம் சேவிக்கணும். இப்போ இந்த கோஷ்டியில் என்ன பண்ணுறா, ஒரு பாசுரம்லாம் சேவிச்சுட்டு பெருமாள் மாட வீதி சுற்றி வரா, இல்லை எங்கேருந்து அவள் இடத்துலேருந்து இங்கே கோயில் வாசல் வரைக்கும் வந்து எல்லாம் முடிச்சுட்டு அதுவரை வந்து பெருமாள் சேவிக்கிறா. இதெல்லாம் வழக்கம் வச்சுருக்கல. இந்த வழக்கத்துக்கு என்ன தேவைன்னா இதெல்லாம் தேவையானது. முக்கியமாக பாட்டு பாடவா வேணும். இந்த பெண் குழந்தை எழுப்பும்போது என்ன சொல்கிறா, நீ அழகாக பாடக்கூடியவளாச்சே, நீ தூங்கின்னு இருக்கலாமா, நீ வந்து என்ன அருங்கலமே, இந்த கூட்டத்துக்கே நீ வந்து ஆபரமாக இருக்கக்கூடியவள், நீ தான் பாடக்கூடியவள், உன்னோட இனிமையான குரலை பாடு, நீ பாடினா தான் இந்த கோஷ்டியை சுபிக்ஷம் நல்லா பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லல. அப்படியாக பல்லாண்டு இசைப்பாரு, இப்படிப்பட்ட பல்லாண்டு இசை பல்லாண்டு சொல்லிட்டு போகணும் இல்லையா, சொல்லிட்டு போகக்கூடியவர்கள் அவர்களை எனக்கு கொடு அப்படின்னா இந்த கோபகர்களையோ இல்லை நல்ல சில பேரே கொடுன்றா. கோல விளக்கே நம்ம பார்த்தோம், குத்து விளக்கேறிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தெண்ட பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த விளக்குக்கு நடுவில் ஆச்சரியமாக தெரியக்கூடியவன் என் பெருமாள். இனிமேல் கேரளா தேசம் போனீங்கன்னா இந்த விளக்கில் தான் நீங்கள் பெருமாள் செய்ய முடியும். முக்காவாசி கோயிலில் அந்த விளக்கு 2 பக்கம் இந்த பக்கம் ஒரு 4-5 விளக்கு, அந்த பக்கம் 4-5 விளக்கு ஏற்றுவா. அந்த விளக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த சேவை தான் நம்ம செய்யணும். இப்போ தான் இந்த ஒரு 50-100 வருஷமாக தான் இந்த பல்பு கில்புலாம். அதுக்கு முன்னாடி பெருமாளை செய்விக்கணும்னா விளக்கு வெளிச்சல் தான் செய்யணும். இப்போ விளக்குனோட விசேஷம் அதை சொல்கிறான். அதே மாதிரி இந்த கோஷ்டி அவள் எடுத்துன்னு போகும்போது விளக்கு எடுத்துன்னு போவாள். இந்த விளக்கு என்னென்னா 2 ஒன்று கை விளக்கு அகல் விளக்கு எடுத்துன்னு போவாள். 2வதுனா தீபம் எடுத்துகிட்டு போவோம். நம்ம தீவெட்டி எடுத்து பெருமாள் புறப்பாடுக்கு என்ன பண்ணுறோம், தீவெட்டி எடுத்துன்னு போகிறோம் இல்லையா. தீவெட்டி ரொம்ப விசேஷம். பெருமாள் கைங்கரியங்கள் பண்ணுறதுல புறப்பாடுலேயே விசேஷமான கைங்கரியம் என்னென்னா தீவெட்டி கைங்கரியம் தான் விசேஷமான கைங்கரியம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், டே தீவெட்டி தலை எங்கே வடான்றோம்.
அதை வச்சு நம்ம ஹாஸ்யம் பண்ணுறோம் கூடாது. முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் நல்ல விஷயம், இதை வச்சு ஹாஸ்யம் பண்ணக்கூடாது. தீவிட்டின்றது அவ்வளோ பெரிய விஷயம், எம்பெருமானுக்கு புறப்பாடுக்கு வழிவகுக்கக்கூடியது இந்த தீவிட்டி, அந்த விளக்குன்றது அது ரொம்ப முக்கியம். அப்படி தான் கோல விளக்கு, இந்த விளக்கினோட விசேஷத்தை நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த விளக்குன்றது என்ன பண்ணோன்னா நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய, நாம் அது விளக்கேற்றுற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கெட்டதுன்றதே இருக்காது. அது அந்த சந்தியா காலங்களில் ரொம்ப முக்கியம். சொன்ன இல்லையா, கார்த்தால வேலை சூரியோதயத்தும் போது சாயங்காலம் அஸ்தமிக்கும் போது விளக்கு ஏற்றிருக்கணும், முன்னாடியே ஏற்றிருக்கணும், முடிஞ்சதுக்கப்புறம் அளவுக்கு வச்சுருக்கணும், ஒரு 1-2 மணி நேரம் மாதிரி எரியிற மாதிரி வச்சுருக்கணும். அது ரொம்ப விசேஷம். அப்படியாக கோல விளக்கே கொடியே விதானமே, கொடி ரொம்ப என்ன முக்கியம்னா இந்த மாதிரி ஒரு கோஷ்டின்னு ஒன்று நடந்துட்டுருக்குன்னா தூரத்தில் இருக்கிறவங்க கூட தெரியணும். ஒன்று இந்த சங்க சத்தம் கேட்கும், இல்லை பறை கேட்கும், இல்லை அதையும் தாண்டி தூரத்தில் இருந்தானா இந்த கொடி அங்கேருந்து தெரியும். என்னடா அங்கே ஏதோ கொடி ஒன்று வருது, என்ன கொடி, ஓ கோஷ்டி வந்துட்டு போட்டு கிளம்பிட்டு வந்துட்டுருக்கா போட்டுருக்கு அப்படின்னு நம்ம என்ன இந்த கோவில்களில் நடக்கக்கூடிய இந்த வாத்தியத்தை வச்சு கோவிலில் என்ன நடக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லை. அது போல் என்னன்னா இந்த கொடின்னு சொல்லக்கூடியது, இந்த கொடின்றது ரொம்ப விசேஷம்னா எம்பெருமானுடைய வாகனமான கருடாழ்வான் இல்லைன்னா சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர், இவாளை வச்சு தான் கொடி வச்சுருப்பான். அது ரொம்ப விசேஷம். அப்படியாக இந்த ராமர் லங்கைக்கு போகிறான் இல்லையா, போகும்போது இந்த ஆஞ்சநேயர் தான் கூட இருந்து எல்லாம் பண்ணுறான். அதனால் அந்த ஆஞ்சநேயர், ரெண்டாவது இவனுடைய வாகனம் கருடன், இவா 2 பேர் பெரிய திருவடி சிறிய திருவடின்னு பேர். இவாளை விசேஷம் தான் பண்ணணும். அப்படியே அந்த கொடியே, இந்த கொடி சொல்லக்கூடியது நம்ம கொடி மரம் தான், கோயிலுக்குள்ளே வந்தோன்னா கொடி மரம் இருக்குது, அது விசேஷம். கொடியே விதானமே, விதானம் என்ன மேலே இருக்கக்கூடிய ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் 4 ஒரு கொம்பு மாதிரி வச்சுருப்பா. அந்த கொம்புக்கு மேலே ஒரு வஸ்திரம் மாதிரி இருக்கும். அந்த வஸ்திரம் என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிற அந்த கோஷ்டியை அப்படியே தாங்கிட்டே போயிட்டுருக்கும். இப்போ பெருமாளுக்கு பொறுப்பாடு அவங்க என்ன பண்ணுறோம், கொடை வைக்கிறோம் இல்லையா, என்ன ஆகணும், ஏதோ தும்பு தூசி வந்தால் கூட பெருமாள் மேலே கூடாது, டக்குனு ஏதாவது மழை வந்தால் கூட பெருமாளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதெல்லாம் படக்கூடாது, அசுத்தின்றதுனால நம்ம பண்ணுவோம். இல்லை மழை வந்துட்டுனா டக்குனு போர்வை போர்வு கலர் சேர்த்துருவோம். அது போல் இதெல்லாம் இவாளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுங்க. அது மாதிரி எங்களுக்கு நாங்கள் பண்ணும்போது திடீர்னு பனிமழை, அந்த மழை மேலே பனி நம்ம மேலே போடுறது இல்லை, அந்த பனியே மேலே கொட்டுறது இல்லையா, இதெல்லாம் இவாளை எப்போ பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் சூரியோதயத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ பனி இருக்கக்கூடிய காலங்கள், சூரியோதயத்துக்கு அப்புறம் கூட பனி இருக்கும் மார்கழியில், நமக்கு தெரியாது. நம்ம 7 மணிக்கு நம்ம வெளில கிளம்பினா கூட நம்ம வெறும் உடம்போட கிளம்பிட்டோம்னா நம்ம சளி ஜலதோஷம் தான். அதனால் அந்த பனி இருக்கும், அந்த பனி இறங்கக்கூடியது, அது இறங்காமல் இருக்கணும்னு என்ன பண்ணால் இந்த மேலே இருக்கக்கூடிய விதானமேன்னு சொல்லக்கூடியது. அந்த விதானத்தில் முன்னாடி என்ன இருக்குன்னா பெருசாக ஒரு இது இருக்கும், பொம்மை போட்டுருவோம். என்னென்னா பெருமாளோட திருமன், சங்கு, சக்கரம், பெரிய திருவடி சிறிய திருவடி. இது என்ன சொல்கிறதுனா நாங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி, பொறுமையாக சொல்லிக்கிறது. நாங்களாம் யார் தெரியுமோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள். ஏன்னா அதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தாயாரை முன்னிட்டு கொண்டு சேவிக்கக்கூடியவர்கள், நாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதனால் தாயாரை விட்டுறக்கூடாது. ஆனால் தாயாரோடு இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானை நாங்கள் சேவிக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எப்போ பெருமைன்னா தாயார் இருக்கிறதுனால பெருமையா. அது என்ன தாயார் இருக்கிறதுனா இவள் தானே செல்வம். அந்த செல்வம் எங்கிட்ட எப்படி இருந்தது, செல்வம்னா துட்டு மட்டும் இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, செல்வம்னா எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாமே கலந்தது. 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு இல்லையா, அது 16 செல்வங்கள் இருக்குது. அது மாதிரி இப்போ இந்த செல்வங்கள்லாம் பெருமாளுக்கு எப்படி வந்ததுன்னா தாயார் வந்ததுனால வந்தது, அதனால் தாயாரை முன்னிட்டு. ரெண்டாவது வாத்சல்யம் எங்கேருந்து இவனுக்கு வந்ததுன்னா அந்த தாயார் இருக்கிறதுனால அவனுக்கு வாத்சல்யம். ஏன்னா இவ தயாதேவியாச்சே, இவ தயை அம்மானால என்ன தயை இருக்கக்கூடியவள், அப்படிப்பட்டவள். அப்படியாக இந்த விதானம் சொல்லக்கூடியது அந்த பெருமாள் தண்டு சக்கரத்தோடு இருக்கக்கூடியது, அது முன்னாடி இருக்குது. நாங்களாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு பறைசாற்றக்கூடியது. இதெல்லாம் எம்பெருமானைத்தான் நாங்கள் சேவிப்போம், அந்த எம்பெருமான இடத்துல தான் நாங்கள் திருவடியை அடைவோம், அந்த பெருமான் அடைஞ்சு அவனிடத்துலேயே போய் சேரக்கூடியதுன்ற சொல்லக்கூடிய விதானமே அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே கூடு அப்படின்னு கேட்குறான். சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே, இதெல்லாம் என்கிட்ட குடுன்னு கேட்குறா. அதை எம்பெருமான் என்ன பண்ணுறா, சரி கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்னா முதல்ல என்ன பண்ணான், தங்கிட்ட இருக்கிற சங்கு எடுத்து கையில் கொடுத்துட்டான். பாஞ்சஜன்யம் யாருக்கிட்ட, இவங்கிட்ட தான் இருக்குது. பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சங்கும் இந்தாப்பா எடுத்துக்கோ முதல்ல கொடுத்துட்டான். கொடுத்து நான் எடுத்து வச்சுட்டான். ஏன்னா இதுதான் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய விஷயம். ஆரம்பிக்கிறான், சங்கூதி தான் ஆரம்பிக்கணுன்றான். அதுக்கப்புறம் பறை என்னும் வாத்தியம், இதுதான் முதல்ல சொன்ன பறை போன்ற வாத்தியங்கள்லாம் கொடுக்குறதுனால அந்த பறை என்னும் வாத்தியங்கள் கொடுக்குறா. அந்த மோளம் அதை கொடுக்குறா. இது எதுக்குன்னா வாசிண்டே போகிறதுக்கு. பல்லாண்டு பாட, பல்லாண்டு இசை பரல, இந்த பல்லாண்டு பாடுறதுக்கு யாரை கொடுக்குறான்னா பெரிய ஆழ்வாரையும் நம்ம ஆழ்வாரையும் கொடுத்துட்றான். இந்த ஆண்டாள் கோஷ்டிக்கு யார் பறை இந்த பாட்டு பாடுறவா அப்படின்னா பல்லாண்டு பாடணுன்னா பெரிய ஆழ்வார் வேணும், இல்லை திருவாய்மொழி பாடணுன்னா நம்ம ஆழ்வார் வேணும். இந்த கோஷ்டிக்கு பெரிய நம்ம ஆழ்வாரும் பெரிய ஆழ்வாரும் கூட்டிகிட்டு போயிடுன்ட்டான். அதையும் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் மங்களமாக தீபம் இருக்கு இல்லையா, மங்கள தீபம்னு விளக்குன்னு சொன்னால் விளக்காக இருக்கக்கூடியவள் யாருன்னா நப்பிண்ணை பிராட்டி, அவளையும் கூட்டிகிட்டு போயிடு.
நான் இவ்வளோ வந்து சேர்ந்துட்டாலே கூட நான் தனியாக சேர மாட்டேன், தனியாக நான் அனுபவிக்க மாட்டேன், எல்லாரும் கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாக தான் அடுத்த வாசத்தை சொல்கிறேன். கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்ப பெருமாள் எப்போ எப்படி சேவிக்கணும்னாலும் தனியாக போய் சேவிக்கிறத விட கூடியிருந்து ஒரு 2 பேர் 3 பேர் அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது கூட கொண்டு போய் சேவிக்கும் போது அதனுடைய ஆனந்தம் அலாதியானது அப்படின்றது விசேஷம். அப்படியாக இந்த மங்களவாதியத்தை நான் நப்பினை பிராட்டியும் கூட்டின்னு போயிடு, அவரையும் கொடுத்துட்டா. அப்புறம் கொடியாக இந்த கருடனை கூப்பிட்டான், இந்த நீ தான் கொடியாக போயிருந்துக்கோ. கருடன் அப்படியே நேராக கொடியாக மாதிரி அவள் வகையில் வந்துட்டான், கருடனையும் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் விதானம் என்ன பண்ணோம், மேலே அந்த போர்வையாக இருக்குல்ல, இவாளுக்கு பனி விழக்கூடாதுன்னு. இது யார்? கிருஷ்ணன் அவதாரம் பண்ணும்போது யார் விதானமாக வந்தான்? ஆதிசேஷன் விதானமாக வந்தான். அந்த ஆதிசேஷன் அனுப்பிச்சிட்டான், இந்தாப்பா நீ அவளுக்கு கொடியாக போயிரு அப்படின்னா. சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் இப்படின்னு பெரும் இந்த ஆதிசேஷன் எங்கே போனாலும் நான் உனக்கு கைங்கரத்துக்காகவே இருக்கேன் அப்படின்னு இருக்கான். அந்த கைங்கரத்தையும் தான் எனக்கு வேண்டாம், ஆண்டாளுக்கு போ அப்படின்னு ஆண்டாளுக்கிட்டையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இப்போ என்னன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டான் எம்பெருமான். என்ன கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோர் எம்பாவா, இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் இல்லையா, இதெல்லாம் நான் வாங்கிட்டேன், நீ கேட்டது எல்லாமே நான் கொடுத்துட்டேன், நீ அதே நான் கேட்டது எல்லாமே நீ கொடுத்துட்ட. இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா உன்னை ஆராதிக்க போகிறேன் அப்படின்னா நோம்பு நோக்க போகிறேன். இப்போ அதுக்கப்புறம் இப்போ எந்த காலத்தில் இருக்கும், நம்ம விடியறதுக்கு முன்னாடி காலத்தில் இருக்கும். 4 மணிக்கு ஆரம்பித்த திருப்பாவை இப்போ 5:30 5:45 6 மணி வகத்தில் இருக்குது. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா நேராக போய் மார்கழி நீராட்டம் சொல்லக்கூடிய அந்த நீராட்டம் எப்படிப்பட்ட நீராட்டம்னா, முன்னாடி பாசத்தில் என்ன சொன்னா, நல்லா உள்ள குதித்து முங்கி எழுந்து அப்படி குளிக்கணும். குளிக்கிறது எப்படி குளிக்கணும்னா தீர்க்க ஸ்நானம் சீக்கிர போஜனம்வா. தீர்க்க ஸ்நானத்தை நல்லா நிதானமாக நல்லா குடிக்கணும். ஏன்னா உடம்புல இருக்கிற எல்லா அழுக்கும் போகணும். ஏன் அழுக்கு போகணும் அப்படின்னா அந்த உடம்பு சுத்தி ஆனால் தான் மனசு சுத்தி ஆகும். இந்த உடம்பு சுத்தி இல்லைன்னா மனசு சுத்தி ஆகாது. நான் நல்லா பெருமாள் பக்தப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் குடிக்க மாட்டேன் அவ்வளோ சொல்லக்கூடாது. இது வேடிக்கையாக சில பேர் சொல்லுவா, வைஷ்ணவர்கள்லாம் குளிக்கிற பழக்கம் கிடையாது தெரியுமோன்னோ. அப்படி என்னன்னா இன்றைக்கி என்ன விசேஷமான நாள், வைகுண்ட ஏகாதசி. பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் அந்த கதவை திறந்து போய் சொர்க்கவாசலில் இப்போ நம்ம இங்கே பாலாலயத்தினால் இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் அவசியம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன பண்ணால் சொர்க்கவாசல் வழியாக வெளில வரான் இல்லையா. இந்த சொர்க்கவாசலில் கார்த்தால 4:15 இல்லை 4 மணி 4:15 ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வெளில வந்துடுவான். அப்போ 4:15 அங்கே இருக்கணும்னா நைட்டே போய் படுத்துடணும். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவா தெரியுமா, எம்பெருமான் எப்படி இருக்கானோ அப்படி தான் இருப்பா. இது வேடிக்கையாக சொல்லுவாள். எம்பெருமான் இருக்கான பெருமாள் என்ன ஹரிஹி அலங்கார பிரியா, நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு முதல் நாள் நைட்டே போயிடுவோம். என்னதுன்னா சென்ட் கிண்டெல்லாம் போட்டு போயிடுவோம். நைட்டு போய் அங்கே கோவில் இருப்பான். கோவில் இருந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் கார்த்தால இந்த வைகுண்ட வாச துவாரத்தில் எம்பெருமானை சேவிச்சுட்டு அந்த வைகுண்ட துவாரத்து வழியாக வெளியில் வந்துடுவோம். ஸ்ரீ ஸ்ரீவாளுக்கெல்லாம் குளிக்கிற பழக்கம் இல்லை சுவாமி, அதெல்லாம் குளிக்க வேண்டியதில்லை அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாள். அப்படிலாம் இல்லை, உடம்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்றைக்காவது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா மனசு என்ன, உடம்பு தானே சரியில்லை, மனசு குச்சின்னு இருக்குமா, பிரிச்சாது, அப்படியே மௌனமாக இருக்கும். சரி மனசு சரியில்லை, ஏதோ நமக்கு ஏதோ நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருது, மனசு சரியில்லை அப்படின்னா இந்த உடம்பு என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் கவலைப்படக்கூடாது. கவலைப்பட என்ன ஆகும்னா நம்ம உடம்பு தான் போகும். அப்படின்னா இந்த உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இல்லையா. அப்போ இந்த உடம்பு சுத்தி ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மனசு சுத்தி ஆகும். இப்போ மனசு சுத்தி ஆச்சுன்னா என்னன்னா எம்பெருமான இவன்னு தெரியும், அவனை போற்றணும்னு தெரியணும், அவனை பாடணும்னு தெரியணும். தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னா அது நமக்கு மோட்சத்துக்கு வழிவகுக்கும் இல்லையா. எங்கே சாதாரணமாக குளிக்கிறது எங்கே வரைக்கும் போகிறது பாருங்கள். அதனால தான் இந்த நீராட்டுறதுன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த பாசுரத்தில் முக்கியமாக இந்த விரதத்துக்கே நீராட்டல் தான் பேர். மார்கழி நீராட்டல் அப்படின்னா என்னன்னா மார்கழி நோம்புன்னு அர்த்தம். மார்கழி நீராடி அப்படின்றால மகிழ்ந்தேலோ ரெம்பாவன. மார்கழி நீராட குளிக்கிறது மட்டும் சந்தோஷமாக குளிச்சுட்டு வந்துட்டு போகிறாளா இல்லையே. மார்கழியும் நோம்பை நோக்கிறது விசேஷம். அதுக்கு முக்கியமானது என்னென்னா நீராட்டத்திலேருந்து ஆரம்பித்து விரதம் முடிகிற வரைக்கும் அப்படின்னாப்பா அந்த நீராட்டம் எவ்வளோ விசேஷம். அதுதான் பெரியவா சொல்லுவா, தீர்க்க ஸ்நானம் சீக்கிர போஜனம். என்ன குளிக்கும்போது நல்லா நிதானமாக குளிச்சிடணும். சீக்கிர போஜனம் நிறைய பேர் என்ன பண்ணால் மாற்றிடுவா. சீக்கிர ஸ்நானம் தீர்க்க போஜனம் இன்றைக்கி நடக்கிறது இல்லாத வேண்டாம். அதுதான் நமக்கு வியாதிகள் கொடுக்குறது. எல்லாருக்கும் வியாதி கொடுக்குறது எதனால காரணம், இது இந்த மாற்றினதுனால தான். என்ன பண்ணால் காக்கா குளின்னுவா பார்த்துருக்கீங்களா. இப்போ எல்லாரும் குடிக்கிறது என்னென்னா கார்த்தால 8 மணிக்கு நான் ஆற்று விட்டு கிளம்பணும் இல்லையா. 7:45 ஏந்தேன்னா நான் தீர்க்க ஸ்நானம் பண்ண முடியுமா. நேராக ஏந்துக்கிறோம், காஃபி சாப்பிட்றோம், நேராக பாத்ரூம் போகிறோம், குளிக்கிறோம், 2 நிமிஷம் குளிக்கிறோம், நேராக வெளில வரோம், அப்படியே டிஃபன் சாப்பிட்டு கிளம்பி வேண்டியா இருக்கும் இல்லையா. 8 மணிக்கு கிளம்பிடுறோம், ஆஃபீஸ் போனோம் இல்லை வெளில போனோம், இது ஒன்று போகிறோம் இல்லையா. அது கூடாது. நல்லா தீர்க்க ஸ்நானம் பண்ணோம்.
சீக்கிரம் போஜனம் பண்ணணும். சாதம் சாப்பிட உக்காந்தோம்னா இந்த மொபைல் நோண்டுறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது பண்ணால் என்னன்னா அது காலத்தை நகர்த்தும். காலத்தை நகர்த்தினா என்ன ஆகும்னா அந்த சாப்பிட்றது சரியாக ஜலிக்காது. ஏன்னா நம்ம சாப்பிட்றது என்ன பண்ணோம்னா நம்ம அந்த சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்துகிறோம். இதை சாப்பிட்றோம், இது நமக்கு போகிறது, இது நமக்கு நல்லது பண்ணுறது அப்படின்னு. அதனால் சாப்பிடும்போது பெருமாள் நினச்சிட்டே சாப்பிடணும். அதான் சொல்லலாம், சாப்பிடும்போது கோவிந்தான்னு சொல்லி சாப்பிடணும். காத்தால ஏந்துக்கும் போது ஹரின்னு சொல்லணும், படுத்துக்கும் போது மாதவான்னு சொல்லணும், வெளில கிளம்பும்போது கேசவான்னு சொல்லணும். அதுபோல் என்ன அப்படின்னா சாப்பிடும்போது கோவிந்தான்னு சொல்லணும். அப்போ கோவிந்த ஸ்மரணத்தோடு தான் நம்ம சாப்பிடணுன்றது. அப்படியாக என்னென்னா இந்த தீர்க்க ஸ்நானம்ன்றது ரொம்ப முக்கியம். சீக்கிர போஜனன்றது முக்கியம். இந்த மொபைல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுருந்தா என்ன ஆகும்னா நமக்கு அது அஜீர்ணமாகும், நம்ம உடம்புல ஒட்டாதுங்குவா. ரெண்டாவது, கடகடான்னு சாப்பிட்டோம்னா நிறைய சாப்பிடுவோம். மெதுவாக சாப்பிட்டோம்னா உள்ளே போய் அதை அடைச்சின்றோம். அப்புறம் பசி தெரியாதுன்னா சாப்பிட மாட்டோம். அது வேடிக்கையாக சொல்லுவா. ஒருத்தர் கேட்டாரான், நீ வெறும் வயிற்றில் எத்தனை இட்லி சாப்பிடுவேன்னு கேட்டாரான். ஒருத்தர் வெறும் வயிற்றில் எத்தனை இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னா அவர் சொன்னான், நான் ஒரு 15 இட்லி சாப்பிடுவேன், நான் 20 இட்லி சாப்பிடுவேன்னா. சில பேர் நல்லா சாப்பிடுவார் கடை, அதெல்லாம் முடியாது, யாராலையும் முடியாது. ஒரு இட்லிக்கு மேலே யாராலையும் சாப்பிட முடியாது. அது எப்படி அப்படின்னா ஒரே இட்லி எடுத்துன்னு அப்படியே முழுசாக சாப்பிட்டு உள்ளே போனால் கூட அது வெறும் வயிறு இல்லையா. ரெண்டாவது இட்லி சாப்பிடும்போது அது வெறும் வயிறு இல்லையா இல்லையா. முதல் வயிறு இட்லி சாப்பிடும்போது அது வெறும் வயிறு, ரெண்டாவது இட்லி சாப்பிடும்போது ஒரு இட்லி வயிறு, மூணாவது இட்லி சாப்பிட 2 இட்லி வயிறு இல்லையா. அது போல் என்ன சொல்லலாம், அது வேடிக்கையாக சொல்லுவோம். அது போல் என்ன சாப்பிடும்போது நம்ம கடக்கடான்னு சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா நம்ம உடம்புல போய் ஓட்டிடும், நிறைய சாப்பிடுவோம். அந்த பசி என்ன ஆகும்னா சாப்பிட்டு கொஞ்சோண்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படி பேசி சாப்பிட வரும்போது கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம், நிறைய சாப்பிட மாட்டோம். அப்போ உடம்பு கொட்டாது. பெரியவாள்லாம் தலிகை பண்ணி சாய்க்கும் போது விசாரிக்கணும்னுவா. சாப்பிட்றதுக்கு விசாரிக்கணும், என்ன இன்னும் கொஞ்சம் போட்டுக்கும் அது போட்டுக்கும் அப்படின்வா. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது விசாரிச்சா தான் 2 வாய் உள்ளே போகும். 2 வாய் உள்ளே போச்சுன்னா என்னன்னா உடம்பு நல்லா திருடகாத்தமாக இருக்கும். அப்போ திருடகாத்தமாக இருந்தால் என்ன ஆகணும், மனசு நல்ல திருடகாத்தமாக என்னன்னா நல்ல விஷயத்துக்கு போகும். இதெல்லாம் ஒன்றுத்தோடு ஒன்று லிங்காக இருக்கக்கூடியது. அதை தான் சொல்கிறா. இந்த மார்கழி நீராட்டம் சொல்லக்கூடிய இந்த விரதம் எப்படின்னா அதுக்கு முக்கியமானது இந்த நீராட்டம் ரொம்ப முக்கியமானது. அப்படியா இருக்கக்கூடியது என்னென்னா இந்த மார்கழி நீராடுவான் அப்படின்னா இந்த மார்கழியும் இந்த நேராக போய் நீராட்டம் பண்ணோம். நீராட்டம் பண்ணதுக்கப்புறம் எம்பெருமை கொடுத்த வாத்தியாங்களை வச்சு நேராக போய் நீராட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருமாள் ஆராதனை பண்ணி பெருமாள் இடத்துல போய் நாம் திருவடிகளை சமர்ப்பிக்க வேண்டும். எதை நம்மளை இந்த பாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பித்து என்னவென்னா சரணாகதியை செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா, இதை செய்யணும். ஆழி நிலையாய் அப்படின்னா ஆலமரத்தோட இலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை சொல்கிறான். இந்த பிரளயம் வருது இல்லையா, இந்த பிரளய காலத்தில் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். பிரளயத்துக்கு முன்னாடியும் இருக்குவான், பிரளயத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எம்பெருமான். ஏன்னா இந்த மொத்த அண்டசராசங்களும் என்ன ஆகுதுன்னா எம்பெருமான இடத்துலேருந்து தான் வெளில வருது. அது அண்டசராசங்களாக மாறுறது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா திருப்பியும் பிரளயம், மகா பிரளயம் சொல்லுவாள். பிரளயங்களில் 2 விதம் உண்டு, சாதாரண பிரளயம், மகா பிரளயம். சாதாரண பிரளயம்னா அதிக ஜலம் அடிச்சுட்டு போய் திருப்பி பூமி அப்படியே தான் இருக்கும், திருப்பி அங்கேயே திருப்பி ஆரம்பிக்கும். இப்போ சுனாமி ஒரு தடவை அடிச்சுட்டு திருப்பி உள்ளே போயிடுறது இல்லையா. அப்போ அந்த இடம் என்ன திருப்பி எல்லாம் கட்டிட்டு எல்லாம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பண்ணுறாரு. அது போல் ஒரு பிரளயம் வரும். மகா பிரளயம்னு ஒன்று இருக்குது. மகா பிரளயத்தில் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அண்ட சராசரம் எல்லாமே ஜலத்தில் மூழ்கிடும். மூழ்கிட்டு அது எல்லாமே என்ன சுருங்கி என்ன ஆகிடும்னா திரும்பி பெருமாள் இடத்துல போயிடும். அந்த பிரளய ஜலத்து இருக்கு இல்லையா, அதில் ஒரு இலை, அந்த இலையில எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் படுத்துட்டுமா. இந்த ஆளிலை கிருஷ்ணன் எல்லா ராத்திரியும் இருக்கும், ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஆளிலை கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ இருக்கும். இது என்னன்னா பரம்பொருள் இவன் தான் சொல்கிறான். இந்த பிரளயத்தில் எல்லா முல்லோகமும் போயிடுது. அண்ட சராசர பிரம்மா இருக்குது, அந்த அண்டம் போயிடுது. இது போல் பல அண்டங்கள், அந்த எல்லா அண்டங்களும் போயிடுது, எல்லாம் போயிடுது இல்லையா. இப்போ என்ன இருக்குன்னா ஜலம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஜலத்தில் தவழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படின்னா ஆளிலையில். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடியவன் யார் இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட பராக்கிரம் இருக்கக்கூடியவன் யாருன்னா அவன் தான் எம்பெருமான். இவன் பரமாத்மா, பரம்பொருள். அதான் இதை சொல்கிறான், ஆளி நிலையாய் அருள். நீ எப்படிப்பட்டவன், இந்த மோட்சத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நீதான். பறையின்றது வாத்தியம் தான் நான் சொன்னேன். இந்த இடத்துல பறையின்றது வாத்தியம் இல்லை, இந்த பறையின்றது எனக்கு மோட்சம் அப்படின்றது. விற்த்தாந்தம் என்ன அப்படின்னா பறைன்னு சொல்லக்கூடிய மோட்சம். அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா எம்பெருமான். அவன் யார்னா அவன் இந்த எல்லா லோகத்தையும் தாண்டி இருக்கக்கூடியவன். இந்த அண்டம் இருக்குது, இந்த போல் பல அண்டங்கள் இருக்குது. இந்த எல்லா அண்டத்தையும் என்ன படைச்சிட்டு என்ன பண்ணுறான்னா லீலா விபூதி, சும்மா ஒரு விளையாட்டுக்காக இதெல்லாம் படைச்சி விளையாடிட்டு இருக்கக்கூடியவன் அவன். அப்படிப்பட்டவன் நீ ஆளி நிலையாய் இருக்கக்கூடிய. ஒவ்வொரு இடத்துல சொல்கிறார், நீ பரம்பொருள் பரம்பொருள் சொல்கிறாளே, அது மாதிரி சொல்கிறா. பரம்பொருளானவனே ஆளி நிலையாய் நீ என்ன பண்ண அருள வேண்டும். என்ன அருள, இந்த மோட்சத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். நீ சொன்ன மாதிரி
பறை என்னும் வாத்தியம் கொடுத்துட்ட, அதையும் நான் வாங்கிட்டு போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே எல்லாத்தையும் நீ கொடுத்துட்ட. என்ன நம்மாழ்வார்லேருந்து ஆரம்பித்து கருடன்லேருந்து எல்லாரையும் என்கிட்ட கொடுத்துட்ட. நாங்கள் அதை வச்சு என்ன பண்ணோம்னா நோன்பு நோற்றும் முடிச்சிடும். இன்னி பாசுரத்தோட நோன்பு முடிஞ்சது என்ன பண்ணணும் அப்படின்னா, இத்தனை நாளாக நாம் எப்படி இருந்தோம்? இதனால் அந்த விரதத்துக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? ரொம்ப நிஷ்டையாக இருந்தோம். விரதம் முடிஞ்சோடனே துள்ளி உதிப்போன்றா. இந்த பசங்க என்ன பண்ணோம், எக்ஸாம் முடிகிற வரைக்கும் போட்டு புழிஞ்சு எடுப்போம். இங்கே நகராத அங்கே நகராத, டிவி பார்க்காத, மொபைல் பார்க்காத, இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு எல்லாத்தையும் பொறுத்துருக்கும். முடித்து எக்ஸாம் முடிஞ்சு இந்த கடைசி எக்ஸாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் முதல் நாள் வரைக்கும் பேகை கொண்டு போய் அந்த டேபிள் வைக்கும். கடைசி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்து அந்த பேகை தூக்கி போடும். இனிமேல் தேவையில்லையே இல்லையா? அந்த குழந்தைக்கு என்ன தேடும்? இனிமேல் புஸ்தகமே கிடையாது, புஸ்தகமே வேண்டாம். அதுவும் ஆனுவல் எக்ஸாம்னா போதும், பேகே ஸ்கூல்லேயே கூட விட்டு வந்துடும். அது எது தூக்கின்னு வந்துடும், தூக்கி யூஸ் பண்ணவா போகிறோம், நான் பாஸ் ஆகிடுவேன் தெரியும், அப்படின்னு தூக்கி போட்டு அங்கேயே போட்டு வந்துடுது இல்லையா? அது போல் என்னென்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்றீங்களா? இதெல்லாம் கிரமங்களே நான் விட்டுறேன். என்னன்னா நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்வோம் அல்ல. அப்போனா இதுக்கப்புறம் செய்யாததெல்லாம் செய்வேன், பண்ணக்கூடாதெல்லாம் பண்ண போகிறேன்னு அர்த்தமா? அப்படி இல்லை, கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்க போகிறேன், சாதாரணமாக இருக்க போகிறேன் அப்படின்றா. என்ன சொல்கிறேன், இதெல்லாம் சாப்பிட போகிறேன். இதனால் என்ன பண்ணோம், மூடனை பெய்து முழங்கை வழிவார எல்லாத்தையும் நான் அக்கார அடிசல் இது தத்தியன்னம் புளியோதரை இதெல்லாம் நாங்கள் சாப்பிட போகிறோம். இதனால் என்ன பண்ணோம், சாப்பிட மாட்டோன்னு விரதத்தில் இருக்கணும் அப்படின்னா. இன்றைக்கி காத்தால் ஒரு அம்மா வந்து கேட்டால் கோஷ்டி முடிஞ்சதுக்கப்புறம், சாமி இந்த மாதிரி சாப்பிட்றது, இந்த விரதம் முடிஞ்சு சாப்பிட்றதுன்னு இருக்குது, அது எப்போ சாப்பிட்ணும் என்ன இது அப்படின்னு கேட்டால், இல்லை மாதிரி கூடார வெள்ளி வரும், கூடார வெள்ளி வரும்போது இது சாப்பிட்லாம், அன்றைக்கிலேயும் சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா அப்போயே ஆண்டாலே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இல்லை என் பொண்ணு அந்த விரதம் இருக்கா சொன்னால், இந்த காலத்தில் சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணு, நம்ம கோஷ்டிக்கு வர பொண்ணு, முதல்ல 2 பொண்ணு உட்காந்துட்டு இருப்பாள், அந்த பொண்ணு அதில் ஒரு பொண்ணு சொல்கிறா, பொண்ணு நிஷ்டையாக இருக்கலாம். என்ன சொல்கிறேன்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் இருக்கலாம். இவ்வளோ பெரிய விஷயம். ஆண்டாளே வந்துட்டு ஆண்டு வச்சுக்கணும் இல்லையா? நேற்றுக்கு மிஷன் கண்ணோட கிருஷ்ணர் வந்தார் இல்லையா? அதுபோல் ஆண்டாள் கோஷ்டி. அதுபோல் என்னென்னா அது விசேஷம். ஏன்னா நாம் இந்த விரதங்கள் இருக்கிறதோ அந்த விரதங்கள் இருக்கிறதால பார்க்குறதே நமக்கு சந்தோஷம். அந்த பொண்ணு அந்த வந்து அவன் அம்மா வந்து சொல்லும்போது அந்த மனசில் ஒரு உற்சாகம் சந்தோஷம் வருது. என்ன வருது, ஒரு பொண்ணு இந்த மாதிரி இருக்காளே, ஆண்டாள் கோஷ்டியில் ஆண்டாளாக ஒரு பொண்ணு இருக்காளே, ஒரு சின்ன குழந்தை வந்தாலே நமக்கு ஆண்டாளாக தான் தெரியுது, மகாலட்சுமியாக தான் தெரியுது. அதுபோல் அந்த நிஷ்டையாக இருக்காளே, அது ரொம்ப விசேஷம். இது எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு நாளைக்கு என்ன பண்ணணும்னா சக்கரை பொங்கல் தத்தியன்னம் புளியோதரை எல்லாமே அழகாக எடுத்து நல்லா சாப்பிட்டு இனிமேல் இருக்க போகிறோன்ற அடுத்த பாசத்தில் சொல்கிறான். அடுத்த பாசனம் நாளைக்கு பார்ப்போம். ஸ்ரீ அமிர்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஹரிதவாரண பரபிரம்மணே நமஹ. அஸ்மத் குருபியோ நமஹ. அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் தாசரதே மகாகுரவே நமஹ.